வியட்நாமீஸ் அன்யோங் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம எந்த பார்க்க போதும் ஜிகுகோட பிஎல் 3 ஷார்ட்டோட ஃபைனல் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆர்வமாக பல பேர் காத்திருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் நிறைய கமெண்ட் படிச்சிட்டேன். எல்லா கமெண்ட்டுமே வந்து கொஞ்சம் ஹாப்பியாக தான் வந்து படிக்க சொல்ல. ஸோ எல்லாருமே வந்து ஒரே மாதிரி கமெண்ட்டை வித்தியாசமான ஸ்டைலில் எழுதி வச்சுருக்கீங்க. லைக் எல்லாருக்குமே ஸ்டோரி பிடிச்சிருக்கு. லைக் ஜிம்மின் வந்து டாப்பாக இருக்குது, ஜங்குக்கு வந்து பாட்டமாக இருக்கிறது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குக்கா, ஆனால் ஒரு மாதிரி இதுவும் நல்லா இருக்குல்லன்ற மாதிரி வந்து எழுதி வச்சுருக்கீங்க. தென் அது மட்டும் இல்லாமல் அடுத்த ஷார்ட்டை வந்து ஜேகே டாப்பாக போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கீங்க. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நான் பிஎல் போடும்போது ஜிகுக்கு போடும்போது நான் பார்த்தீங்கன்னா ஜேகேக்கு வந்து நான் டாப் போடுறேன்டா. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் பார்ட்டுன்றதுனால ஸோ நெக்ஸ்ட்டு யாருக்கு நம்ம வந்து ஒன் ஷாட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுமாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அவங்களுக்கே பார்த்திங்கன்னா ஒன் ஷாட் போட ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? சரி, ஓகே. ப்ளா 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 வேணாம், வாங்க போகலாம். ஸோ லாஸ்ட் சீன் எதில் விட்டுருந்தேன்னா, இங்கே பார்ட்டி நடந்திருக்கும். ஸோ அந்த பார்ட்டியில் இந்த தாரா சும்மா இல்லாமல் வந்து ப்ரப்போஸ் பண்ணுறேன்ற பேரில் செம்மையாக நோஸ் கட் வாங்கியிருப்பா. ஸோ ஜிம்மினும் அவசரப்பட்டு எல்லோரும் முன்னாடியும் ஒரு ப்ரொசஸில் வந்து இவன் ஏன் ஆளுன்ற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு தரத்தரன்னு எடுத்துகிட்டு போயிருப்பார். ஸோ இங்கே ஜங்குக் பேரண்ட்ஸ், ஜிம்மின் பேரண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு காலேஜே வேடிக்கை பார்த்துருக்கோம் அந்த கூத்தை. ஸோ அதுக்கப்புறமா தேவாங்குமே ஃபங்க்ஷனாக முடிச்சுட்டு இவங்கள பார்க்கறதுக்காக கிளம்பியிருந்திருப்பார். ஸோ அப்படி ஒரு பரபரன்ற சீனில் தான் முடிச்சிருந்தோம். ஸோ அங்கங்கே டேரக்டர் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். அண்ட் ஒன் திங், மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்டில் போகும். அண்ட் எல்லா வீடியோக்குமே பார்த்திங்கன்னா ஈக்குவலாக சப்போர்ட் பண்ணுங்கடா. நான் பார்க்குறேன் லைக் ஜிம்மின் ஒன் ஷாட்டோ இல்லை பார்த்தீங்கன்னா தேவாங் ஒன் ஷாட்டோ வந்துச்சுன்னா நல்லாவே சப்போர்ட் பண்ணுறீங்க. ஆனால் ஜங்குக்கு யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. அந்த மனுஷனுக்கு எனக்கு ஒன் ஷாட்டே போடவே தோண மாட்டேங்குது. நல்லா பாருங்க, நான் ஜிம்மினுக்குமே பார்த்தீங்கன்னா 5 ஷாட்ஸ் போட்டேன். ஜங்குக் லைக் தேவாங்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஷாட்டு ஒரு 1 ஷாட் போட்டிருப்பேன். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ பிஎல்லுமே ஜிகுக்கு நான் போட்டிருக்கேன் 3 ஷாட்ஸு. ஸோ ஜங்குக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா நான் ஒரே ஒரு 2 ஷாட் தான் போட்டேன். பட் அது அந்த அளவுக்கு நான் மற்றவங்க அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணலன்றதுனாலே அவருக்கு நான் நெக்ஸ்ட்டு போடவே இல்லை. ஸோ எல்லாருமே ஈக்குவல் தான். ஸோ எல்லாருக்குமே வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுங்க. ஓகேவா? ஸோ ஓகே. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகேடா. ஸோ இப்போது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஜிம்மின் ஜங்குக்கு தர இழுத்துட்டு போயிட்டுருக்காரு. ஸோ ஜங்குக்கு டக்குன்னு ஜிம்மனோட கையை உதறிட்டு, ஜிம்மனா என்ன பண்ணி வச்சுருக்க நீ? இப்போ அம்மா அப்பா எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சு, இப்போ என்ன பண்ணுறது? எப்படி போய் சமாளிக்க போகிறேன்னே தெரில, எங்கே கூப்பிட்டு போகிற அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா ஜிம்மனோட கையை அப்படியே தட்டி விட்டுருப்பாரு. ஸோ ஜிம்மன் லட்டு பர் எனக்கு காண்டேத்தாத, நான் செம்ம டென்ஷனில் இருக்கேன். யாருக்கு தெரிஞ்சாலும் பரவாயில்ல, எனக்கு பிரச்சனையே இல்லை, நான் வந்து எல்லாட்டும் பேசிக்கிறேன். ஜிம்மனா நீ என்ன நினைக்கிறா? ஒத்துப்பாங்கண்ணா, உனக்கு என் வீடை பற்றி தெரியாது. என் பாட்டியே போதும், அதுவே சகுனி வேலை நல்லா பார்க்கும், நான் பார்த்துக்கிறேன்றல ஜிம்மனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே பேசிகிட்ருக்காரு. ஸோ இங்கே பின்னாடியே பார்த்தீங்கன்னா அவங்க பேரண்ட்ஸும் வந்திருப்பாங்க இல்லையா? ஸோ ஜிம்மனோட அப்பா அப்படியே வேகமாக வந்து ஒரே ஸ்லாப் தான் ஜிம்மனோட கன்னத்துலேயே. அந்த மனுஷன் அப்படியே நிமிந்து அவங்க அப்பாவை தான் பார்க்குறாரு. இங்கே ஜங்குக்குமே ஒன்றுமே புரியல, எதுக்கு படித்தார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜிம்மனோட அப்பா டக்குன்னு அப்படியே ஜிம்மனை கிடுகிடுன்னு எதுவுமே பேசவில்லை, அப்படியே தரன்னு இழுத்துட்டு போயிட்டாரு. ஸோ ஜிம்மன், அப்பா என்னப்பா பண்ணுற, இப்போ இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே கத்துறாரு. ஸோ ஜிம்மனோட அப்பா, ஒழுங்காக வந்துடுறா, மானத்தை வாங்காத, எனக்குன்னு வந்து பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே இழுத்துட்டு போகிறாரு. ஸோ இங்கே ஜங்குக்கு ஒன்றுமே புரியல, அவர் அப்படியே பார்த்துக்கிட்டு ஒரு மாதிரி அவருக்கு கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. அந்த மனுஷன் அப்படியே கண்ணில் தண்ணியோடு பார்த்துட்ருக்காரு. ஸோ இங்கே தேவாங்குமே வந்திருப்பார், தேவாங்கோட பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்திருப்பாங்க. ஸோ அவங்களும் நடக்கிற கூத்தெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இங்கே ஜெனியுமே பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஸோ இங்கே ஜங்குக்கு அப்படியே லைட்டாக அவர் கண்ணிலேருந்து தண்ணி வருது. ஸோ இங்கே ஜங்குக்கோட அப்பா, என்னடா பார்த்துட்ருக்க, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே பார்த்தீங்கன்னா ஜங்குக்கு இழுத்துட்டு போகிறாரு. ஸோ இங்கே தேவங்களோட பேரண்ட்ஸுக்கு வந்து ஒன்றும் புரியல, ஏன்னா 2 பக்கமும் ஃப்ரெண்ட்ஸு. லைக் ஜங்குக்கோட அப்பா வந்து சின்ன வயசில் லைக் காலேஜ் அந்த மாதிரி டைமில் இருந்தால் ஃப்ரெண்டு. அதேமாதிரி ஜிம்மனோட அப்பாவும் பார்த்திங்கன்னா ஒர்க்லேருந்து ஃப்ரெண்டாக. ஸோ எந்த பக்கம் சாயறதுன்னு அந்த மனுஷனுக்கு தெரில. அவர் அப்படியே தலையில் கையை வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், சரி ஓகே ஜிம்மினை அவங்க அப்பா அடிச்சிட போகிறான், ரொம்ப கோவக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனோட வீட்டுக்கு தான் கிளம்பிட்டாரு. ஸோ இங்கே ஜெனியும் தேவங்கும் அப்படியே மாற்றி முழிச்சிட்ருக்காங்க. அவங்களுக்குமே பார்த்திங்கன்னா ஜெனிக்கு இப்போ என்ன பண்ணுறது தெரில. தேவங்க தனியாக விட்டுட்டு போக அவங்களுக்கு மனசு வர மாட்டேங்குது.
இங்கே தேயாங்க்கு ஜிம்முனை போய் பார்க்கறதா இல்லை ஜங்குக்கு வீட்டை போய் சமாதானப்படுத்துறதா அப்படி சொல்லிட்டு அந்த மனுஷனுக்கு ஒன்றும் புரியல. அவர் அப்படியே பேன் முழிச்சிட்ருக்காரு. ஸோ இங்கே தேயாங்கோட தங்கச்சி பார்த்திங்கன்னா நேராக ஜங்குக்கு வீட்டுக்கு போயிட்டா. ஏன்னா ஃப்ரெண்டு இல்லையா, நட்பு போயிட்டா. ஸோ இங்கே தேயுன்னு பார்த்திங்கன்னா அண்ணனை காப்பாற்றுறதுக்காக அவங்க வீட்டுக்கு ஓடிட்டான். ஸோ இங்கே தேயாங்க்கு மண்டை பிச்சுக்குது, எங்கடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜெனி, தேயாங், சொல்லுங்கள் ஜெனி, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. இப்போ நான் என்ன பண்ணுறது? ஜிம்மனோட அப்பா கண்டிப்பாக அவனை சும்மா விட மாட்டார். ஜங்குக்கு நினச்சாலும் எனக்கு பாவமாக இருக்குது. நான் இப்போ எங்கே போகிறதுன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனசு அப்படியே கேட்டுட்ருக்காரு. ஸோ ஜெனி, தேவாங்க, நீ கவலைப்படாத. ஃபர்ஸ்ட் நீ ஜிம்மனோட வீட்டுக்கு போ, அதுதான் கரெக்டு. நீ அங்கே போ, ஜங்குக் தானே, பார்த்துக்கலாம் போ அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி சொல்கிறாங்க. ஸோ தேயாங்குமே அது கரெக்டாக தோணுது. ஸோ அந்த மனுஷனும் அப்படியே ஜிம்மினோட வீட்டுக்கு தான் கிட்டுக்கிட்டுன்னு போயிட்டாரு. ஸோ ஆஃப்டர் தட் இங்கே வீட்டில் செம்ம ரைடு 2 பேருக்குமே. ஜங்குக்கோட அப்பா வீட்டில் ஜங்குக்கு சும்மா போட்டு கிளியும் கிழிக்கிறாங்க 3 பேரும் சேர்ந்து. அவ்வளோ தட்டு. அந்த மனுஷன் பேசவே இல்லை. ஜங்குக்கு அப்படியே சிலையாட்டம் அப்படியே அமைதியாக அவர் மைண்ட் தாட் ஃபுல்லாக ஜிம்மின் என்ன பண்ணிருப்பான், அவனுக்கு அடிக்கடி விழுமா, அவங்க அப்பா வேறு ஏற்கனவே அடிச்சிட்டாரா, அந்த மனுஷன் கண்ணெல்லாம் பிங்கிஷ் ஆகிட்ருக்கும் அடிச்ச அடியில். ஸோ அதை நினச்சி அப்படியே ஒரு மாதிரி கண் கலங்கிட்டு உட்காந்துருக்காரு. ஸோ இங்கே ஜங்குக்கோட அப்பா, என் மானத்தை வாங்கிட்டியடா, போயும் இப்படி போய் பண்ணி வச்சிட்டியடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் ஒரு பக்கம் கத்திட்டு இருக்காரு. அவங்க அம்மாவும் இதெல்லாம் நல்லாவா இருக்குது ஜங்குக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு பக்கம் கத்துறாங்க. ஸோ இங்கேருந்து கேள்வி, போடா எடுபட்ட பயலே, ஒரு பொம்முனாட்டியை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருந்தா கூட நான் ஏதோ சமாளிச்சிருப்பேன்டா. போயும் ஒரு ஆம்பளை போய், அதுவும் அந்த ப்ராடு பையில போய் லவ் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி கழுவி ஊற்றுது கண்ட பாஷையில். இந்த மனுஷன் கண்டுக்கவே இல்லை. அவள் பாட்டு அப்படியே உட்காந்துருக்காரு. இங்கே சாராவுமே வந்து ஜங்குக்கு அப்படியே தேத்திக்கிட்டு இருக்கா. ஸோ இங்கே ஜங்குக்கோட பாட்டி சாராவையும் சேர்த்து போட்டு திட்டுறாங்க. நீ தானடி கூட இருந்த, நீ தாண்டி பண்ணியிருப்ப, நான் கூட அவன் முன்ன லவ் பண்ணுறான்னு நினச்சேன் அப்படி இப்படி சொல்லிட்டு அந்த பாட்டி கண்ட மேனிக்கு வளரிட்டுருக்கு. ஸோ இங்கே சாரா அப்படியே ஜங்குக்கை தான் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கம்ஃபர்ட் பண்ணிகிட்ருக்கா. ஸோ இங்கே இந்த பக்கம் ஜிம்மின் வீட்லேயும் அப்படி தான். ஜிம்மினுக்கு செம்மாட்டி அவங்க அப்பா பெல்ட் எடுத்து சும்மா விளாசிட்ருக்காரு. அந்த மனுஷனும் சும்மா இல்லை, பதிலுக்கு பதில், நான் அப்படி தான் பண்ணுவேன், என்னையா பண்ணுவேன், எனக்கு அவனை தான் பிடிச்சிருக்கு, நீ தப்போ ரைட்டோ எனக்கு அவன் தான் வேணும், முடிஞ்சா கல்யாணம் பண்ணு, இல்லையா மூட்டு போடா அப்படின்ற மாதிரி அவங்க அப்பாவே எதிர்த்து பேசிகிட்ருக்காரு. ஸோ இங்கே தேவாங்க, டே சும்மாருடா கம்முனிருடா ஜிம்னா, அங்கிள் ப்ளீஸ் அங்கிள் அடிக்காதீங்க அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அவரு குறுக்க போய் 4 அடி அந்த மனுஷன் வாங்கிட்டாரு. ஸோ இங்கே டேயுனுமே அப்படி தான் அவங்க அண்ணனை காப்பாற்றிட்டு இருக்கான். ஜிம்மினுக்கு மட்டும் இல்லாமல் அவங்க 2 பேருக்கும் சேர்ந்தும் அடி விழுதுங்க. ஸோ இங்கே தேவங்கோட அப்பா தான் ஒரு வழியாக ஜிம்மினோட அப்பாவை சமாதானப்படுத்துகிறாரு. ஸோ அவரும் கொஞ்சம் காம் ஆனதுக்கப்புறமா ஜிம்மின் பார்த்திங்கன்னா கோவத்தில், நான் இங்கேருந்து போகிறேன்டா, எனக்கு பார்த்துக்காது, எவனை இந்த மாதிரி எனக்கு தேவையில்ல அப்படி சொல்லிட்டு அந்த மனுஷன் பார்த்திங்கன்னா வீட்டை விட்டு வெளியே போயிட்டாரு. ஸோ தேயாங்கும் அண்ட் தேயும் 2 பேருமே பார்த்திங்கன்னா நாங்கள் போய் கூப்பிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே பார்த்திங்கன்னா ஜிம்மின் பின்னாடியே போயிட்டாங்க. ஸோ இங்கே ஜங்குக்கோட வீட்லேயுமே அப்படியே கத்திக்கிட்டே இருக்காங்க. இது முடிகிற மாதிரியே தெரில. ஸோ ஜங்குக்குமே நான் ரூமுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் எதுவுமே காதலே வாங்கல. அவர் பாட்டு ரூமுக்கு போயிட்டாருங்க. அவங்க பாட்டி, நில்லுடா ஜங்குகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கத்திக்கிட்டே இருக்காங்க. அவர் பட்டு போய் ரூம் போயிட்டு கதவு சாத்தினவர் தான் அவ்வளோ அழுவ ஓன்னு ஒப்பாரி வச்சிட்ருக்காரு. எங்கள் சாரா அவளுமே வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ என்ன நம்ம ஃப்ரெண்டுக்கு இப்படி ஆயிடுச்சு சொல்லிட்டு. ஸோ அவளும், அங்கிள் ப்ளீஸ் திட்டாதீங்க அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கூட அப்பாவை கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறா. ஆனால் அவரும் கத்திக்கிட்டே இருக்காரு. ஸோ அப்படியே தான் பார்த்திங்கன்னா டேஸஸ் எல்லாமே போயிட்டுருக்கு. ஸோ இங்கே ஜிம்மன் பார்த்திங்கன்னா நேராக போய் தேயாங் வீட்டில் போய் செட்டில் ஆகிட்டார் மனுஷன். ஸோ தேயாங்கோட அப்பாவும் எதுவும் கண்டுக்கல. அவருமே ஓகே ஜிம்மன் கொஞ்சம் நாள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே கம்முன்னு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்ளம்க்கு அப்புறமா ஜிம்மினுமே அவங்க வீட்டில் பேசலை. ஜங்குக்குமே வீட்டில் பேச மாட்டுறாரு. ஸோ ஜங்குக்கூட அப்பா ஜிம்மனோட அப்பாவுக்குமே நடுவில் அப்படியே ஃபயர் மாதிரி ஒரு பகை மாதிரி பற்றிக்கிச்சு இது. ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சா, ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே. ஸோ ரொம்பவே கஷ்டமாக இருக்குது ஜங்குக்கூட அப்பாவுக்குலாம். ஜிம்மினோட அப்பாவால் தலை காட்ட முடியல அந்த மனுஷனுக்கு பிரின்சிபலாக இருந்துக்கிட்டு. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஜிம்மினும் தேவங்க வழக்கம் போல் காலேஜ்க்கெலாம் வராங்க. ஆனால் நம்ம ஜங்குக்கு மட்டும் காலேஜ்க்கே வரல. என்ன பிரச்சனைனே தெரில. இங்கே ஜிம்மினுமே காலேஜ்க்கு வருவார். பட் ஆனால் வந்து படிக்கிற மாதிரிலாம் அந்த மனுஷன் ஜங்குக்கு தான் தேடுறாரு, என்ன ஆச்சோ என் லட்டுக்கு அப்படி சொல்லிட்டு. ஆனால் பார்த்திங்கன்னா ஜங்குக் காலேஜ்க்கே வரல. யாரை கேட்டாலுமே ஜங்குக்கு தெரியாது அப்படி தான் சொல்கிறாங்க. ஸோ அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு 2 வீக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ 2 வீக்ஸ் கழிச்சு ஜிம்மன் போட்டு ஜெனியை தான் போய் தனியாக பார்த்து பேசுகிறாரு. மேம், ஜங்கு ஏன் வரதில்லை?
அது வந்து மேம் ப்ளீஸ் இது வந்து சொல்லிடுங்க. அவன் நல்லா இருக்கான்ல, அவனுக்கு எந்த பிரச்சனையும். ஜிமின் இங்கே பாரு, ஜங்குக் நல்லா தான் இருக்கான். நான் அவன் வீட்டுக்கு போயிருந்தேன். அவன் காலேஜ் வரலன்னு ஒன்று கேட்கறதுக்காக போனேன். அவன் பேரண்ட்ஸ் அவன்கிட்ட பேசுகிறதில்ல, அவனுமே அவன் பேரண்ட்ஸ் கிட்ட பேசுகிறதில்ல. அவனோட ரூம்லேயே தான் இருக்கானா. சாப்பிட்டு கூட வரமாட்டேங்கிறான் போல். ஜாரா தான் ஈவினிங் மட்டும் போய் சாப்பாடு கொடுக்குறா, அதை மட்டும்தான் அவன் சாப்பிட்றானா. யார் கூப்பிட்டாலும் வர மாட்றான், பேச மாட்றான், காலேஜ்க்குமே போக மாட்றான் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அப்பாவும் ஜிமின் இருக்க வரைக்கும் அந்த காலேஜ்க்கு நான் அனுப்ப மாட்டேன், ஃபர்ஸ்ட் செமஸ்டர் முடிட்டோம், நான் என் பையனை வேற எங்கேயா சேர்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த மனுஷனும் பேசுகிறாரு. நான் எவ்வளோ பேசிட்டேன் ஜிமின், கேட்க மாட்டுறாங்க. காலேஜ்க்கு அனுப்புனா திருப்பியும் கூட பேசி சேர்ந்துருவான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு லைக் நடந்த எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஜெனி வந்து ஜிமின் கிட்ட சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ ஜிமின்க்குமே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஸோ அந்த மனுஷன், மேம் நாளையிலேருந்து நான் காலேஜ் வரமாட்டேன், இது போய்ட்டு அவங்க அப்பாட்ட சொல்லிவிடுங்க, அவனை நாளைலேருந்து வந்து படிக்க சொல்லுங்கள், நான் எக்ஸாம் மட்டும் வந்து எழுதிக்கிறேன், அவனை பத்திரமா இருக்க சொல்லுங்கள் மேம், நான் அவனை கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படி சொல்லிட்டு அந்த மனுஷன் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருந்து போயிட்டாரு. ஸோ இங்கே ஜெனிக்கு உண்மையாக புரியல, என்ன இவன் எப்படி சொல்லிட்டு போகிறான்னு சொல்லிட்டு. ஸோ தேயாங்குமே பார்த்திங்கன்னா இதை நின்று வெளியே கேட்டிருப்பாரு. ஸோ அந்த மனுஷன், டேய் ஏடா லூஸ் மாதிரி பேசுகிற, நீ காலேஜ் வந்தால் எப்படி படிப்ப, ஃபைனல் எக்ஸாம் வேறு வருதுடா. வரட்டும், நான் எக்ஸாம் மட்டும் எழுதுறேன்டா தேங்க, நான் காலேஜ்க்கு வரல, நீ பார்த்துக்கோ எல்லாத்தையும், நான் கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு ஆஃப் டேயில் பார்த்திங்கன்னா காலேஜ் விட்டு வீட்டுக்கு போயிட்டாரு. ஸோ அன்றைக்கி ஈவினிங் பார்த்திங்கன்னா ஜெனியுமே வந்து இந்த நியூஸை போயிட்டு அவங்க அப்பா கிட்ட பாஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஜிம்மன் இனிமேல் வரமாட்டான், நான் பேசிட்டு அவன்கிட்ட, நீங்கள் ஜங்குக்கு காலேஜ் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜிம்மின் லைக் ஜங்குக்கோட அப்பாவும் சரி ஓகே இனிமேல் நான் அனுப்புகிறேன், அவன் போவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷரும் பார்த்திங்கன்னா ஜங்குக்கிட்ட வந்து பேசுகிறாரு. ஜங்குக்கு ஸ்டில் பார்த்திங்கன்னா 2 வாரமாக வீட்டுக்குள்ளேயே தான் அடைஞ்சு கிடக்கிறாரு, அந்த டோரை விட்டு வெளியே வரல. அவங்க அம்மா அப்பாவே பார்த்து 2 வாரம் ஆகிடுச்சு. ஜாரா மட்டும் போவா, ஃபுட்டு மட்டும் கொடுத்து ஈவினிங் கொஞ்சம் நேரம் அவர்கிட்ட பேசிட்டு வருவாள், அவ்வளோதான். மற்ற யாரையுமே அந்த மனுஷன் பார்க்கவே இல்லை. ஸோ இன்றைக்கி வழக்கம் போல் பார்த்திங்கன்னா ஜாரா ஈவினிங் சாப்பாடு கொண்டு வந்துட்டா. ஸோ ஜாரா கிட்ட ஜங்குக்கோட அப்பா வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லி மரியாதையாக அவனை காலேஜ்க்கு போக சொல்லல, எல்லாருமே இங்கே எப்படி சாகணும்னு முடிவு பண்ணுறானா அவன் அப்படின்ற மாதிரி அந்த மனுஷன் ஒரு மாதிரி கத்திட்டு அனுப்புகிறாரு. ஸோ ஜாராவுமே பொறுமையாக, ஜங்குக்கா ஜாரா வந்திருக்கேன், உள்ளவா ஜாரா, ஜங்குக்கா சாப்பாடு, தேங்க்ஸ். ஜங்குக்கா நாளைலேருந்து காலேஜ் வரியா, ரொம்ப போர் அடிக்குதுடா நீ இல்லாமல். இல்லை ஜாரா நான் வரல, வந்தால் ஜிம்மினுக்கு ப்ராப்ளம் ஆகிடும், பிரின்சிபல் சும்மா இருக்க மாட்டார். ஜிம்மினா நாளைலேருந்து அவன் வரமாட்டான். என்ன சொல்கிற? ஆமாம், நீ காலேஜ்க்கு வரல, ஜெனிமா வந்து இங்கே உங்கள் வீட்டில் பேசினாங்க, உங்கள் அப்பா தான் ஜிம்மின் இருக்க வரைக்கும் நான் அனுப்ப மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாரு ஸ்ட்ரிக்டாக. அது ஜிம்மின்கிட்ட போய்ட்டு ஜாரா மேம் சொல்லிட்டாங்க போல். அவங்களும் ஜிம்மின் வந்து இனிமேல் நான் காலேஜ் வரமாட்டேன், ஜங்குக்கு வர சொல்லுங்கள், அவன் படிக்கணும்னு நான் சொன்னேன்னு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதனால் நாளைலேருந்து அவர் வரமாட்டாரா, அதனால் ஜெனி மேம் உன்னை வர சொல்லி என்கிட்ட சொல்லி அனுப்பியிருக்காங்கடா அப்படின்ற மாதிரி ஜாரா சொல்கிறா. ஸோ ஜங்குக், ஏன் அவன் அப்படிலாம் பண்ணுறான், நான் போக மாட்டேன் காலேஜ்க்கு, அவனை போக சொல்லு. டே இங்கே பாரு, ஜிம்மினா அவனுக்காக தான் காலேஜ் வரல, தயவு செஞ்சு ஜிம்மினானாக்காக நீ காலேஜ் போய் தான் ஆகணும், மரியாதையாக நாளைக்கு காலேஜ் வா, நான் வீட்டுக்கிட்ட வந்து வெயிட் பண்ணுறேன், நம்ம ஒன்றா போகலாம் அப்படின்ற மாதிரி ஜாரா சொல்கிறா. ஸோ ஜங்குக், இல்லை நான் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீ வர, ஜிம்மின் சொல்ல சொன்னார், சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் உன் இஷ்டம் போ, உன் லவர் பேச்சு கேட்ட கேளு, கேட்டி போடா மயிறு அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே சாப்பாடை வச்சுட்டு தென் கூடவே பார்த்திங்கன்னா ஒரு லெட்டரையும் வச்சுட்டு கிளம்புறா. ஸோ வெளியே போக சொல்ல ஜங்குக்கு அப்பா என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாரு. ஸோ அவளுமே நான் சொல்லிட்டேன், நான்லேருந்து வருவான் தான் நினைக்கிறேன் அங்கிள், காலையில் நான் கூட்டிகிட்டு போய்க்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து ஜாரா வந்து சொல்கிறா. ஸோ ஜாரா போனதுக்கப்புறம் ஜங்குக்குமே என்ன லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறான். பார்த்தா ஜிம்மின் தான் பார்த்திங்கன்னா ஜாரா கிட்டே ஏதோ கொடுத்து விட்டுருக்கான் போல இருக்குது. ஸோ அதில், லட்டு இங்கே பாரு, வீட்டில் யார் என்ன சொன்னாலும் சரி, ஒன்றை நீ எப்போவும் ஹர்ட் பண்ணிக்கக்கூடாது, எனக்கு அது சுத்தமாக பிடிக்காது லட்டு, நீ கவலையப்படாத, இவங்க யார் நம்மளை பிரிக்கிறதுக்கு, நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையுமே, நீ காலேஜ் போய் ஒழுங்காக படி, நான் வந்தால் உங்கள் அப்பா எப்படியும் அனுப்ப மாட்டேன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு, அதனால தான் நான் ஜெனி மேம்கிட்ட சொல்லி விட்டுட்டேன். ஸோ கண்டிப்பாக நீ நாளைலேருந்து காலேஜ் போ, சாராவும் உனக்கு டெய்லி இனிமேல் சாப்பாடு கொடுப்பா, நானே சமைச்சு கொடுத்து அனுப்புவேன், ஒழுங்காக சாப்பிட்டு புரியுதா, நான் எக்ஸாம் மட்டும் எழுதிட்டு ஒரு வேலையை வாங்கிட்டு அப்புறம் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் புரியுதா,
ஸோ அதுக்கு வரைக்கும் நீ ஒழுங்காக போய் படியிலட்டு தேவையில்லாமல் சாப்பிடாம இவங்களுக்காகலாம் நீ வந்து உன்னை ஹர்ட் பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஒழுங்காக போ. ஜெனி மேமும் சாராவும் உன்னை பார்த்துப்பாங்க, சரியா? லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டர் எழுதி வச்சிருக்காரு. ஸோ ஜங்குக்கு அதை படிச்சுட்டு அவருக்கு கண்ணுலேருந்து தண்ணிலாம் ஊற்றுது. அவரும் சரி ஓகே நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி அந்த மனுஷன் அப்படியே மனசுக்குள்ளேயே முனம்பிட்டு ஆஃப்டர் அதை பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே வழக்கம் போல் அவருமே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினோட பேச்சு கேட்டு காலேஜ்க்கும் கிளம்புறாரு. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா சமைச்சிலாம் வச்சுருக்காங்க. பாட்டியுமே வந்து ஜங்குக்கு வருவான் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க. அந்த மனுஷன் யாரையுமே கண்டுக்கல. போங்கடா நீங்களும் உங்கள் குடும்பமும்னு சொல்லிட்டு அவர் அப்படியே பார்த்தீங்கன்னா வெளியே ஜாரா வெயிட் பண்ணுறா. ஸோ அவளை பார்க்கக்காக குடுக்குடும் ஓடி வராது. ஸோ ஜங்குக்கோட அம்மா ஜங்குக்கா சாப்பாடுறா, எனக்கு ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே குடுக்குன்னு போயிட்டாரு. ஸோ இங்கே ஜங்குக்கோட அப்பா விடு விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே பார்த்தீங்கன்னா அமைதியாயிட்டார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாரா கூட ஜங்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி காலேஜ் போகிறாரு. ஸோ அன்றைக்கி ஜிம்மன் காலேஜ்க்கு வரவே கிடையாது. ஸோ ஜங்குக்குமே காலேஜ் போயிட்டு வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா கிளாஸ்க்கும் போகிறாரு. ஆனால் அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது ஜிம்மின் வராதது. அந்த மனுஷனோட கிளாஸ் எல்லாம் கவனிக்கிறாரு. ஆனால் அவருக்கு லைக் ஸ்டில் ஜிம்மின் நம்மளால் வரலையேன்றது ஒரு இது இருக்கும்ல, அது ஒரு மாதிரி இருக்குது அவருக்கு. ஸோ பிரின்ஸிபல் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் ரவுண்ட்ஸ் வருவார் போல் ஜிம்மினோட அப்பா, அவருமே வராரு. ஸோ ஜங்குக்கோட கிளாஸ்க்கு க்ராஸ் பண்ணும்போது ஜங்குக்கை பார்த்து முறைச்சிட்டு போகிறாரு அந்த மனுஷன். ஸோ ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவரோட பையன் வராததுக்கு இப்போ நம்ம காரணம் ஆகட்டும் அப்படின்ற மாதிரி அவனுக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது. ஸோ அவன் எதுவுமே கண்டுக்கல. காலேஜ்லேயும் யாரும் இதை பற்றி பேசக்கூடாதுன்ட்டு ரூல் போட்டார் போல் பிரின்ஸிபல். ஏன்னா அவர் பையன் மேட்டர் இல்லை. ஸோ அதனால் அவர் இதுமாதிரி சொன்னாங்க, யாருமே அதை பற்றி பேசிக்கவே இல்லை. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா இப்போ லன்ச் டைம் வந்துடுச்சு. ஜாரா வழக்கம் போல் அவள் வீட்டில் சமைச்சது வந்து அவளுமே பார்த்திங்கன்னா ஜங்குக்கு சேர்த்து கட்டிட்டு வந்திருக்கா. ஆனால் அந்த மனுஷன் நான் சாப்பிட மாட்டேன் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காரு. இங்கே தெரியணும் அப்படி சாப்பிட்ற ஜங்குக்கா ப்ளீஸ் ப்ளீஸ் அண்ணாட்ட சொல்லணும்டா ப்ளீஸா அப்படி சொல்லிட்டு அவருமே கெஞ்சிட்ருக்காரு. அந்த மனுஷன் எனக்கு வேணாம் அப்படின்ட்டு உட்காண்டே இருக்கான். ஸோ இங்கே தேயாங் பார்த்திங்கன்னா அவருமே வந்து ஜங்குக்கை வந்து கன்வின்ஸ் பண்ணிருக்காரு. நான் ஜிம்மின்னு சொல்லியிருப்பார் போல் ஜங்குக்கை நீ தான்டா பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மனுஷனை பார்த்திங்கன்னா ஜங்குக்கிட்ட சாப்பிடுன்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு தான் இருக்காரு. லைக் தேயாங்க்கு பார்த்திங்கன்னா ஜிம்மின் வராமல் காலேஜ் வந்து பிடிக்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா 4 இயர்ஸில் ஜிம்மின் இல்லாமல் அந்த மனுஷன் காலேஜ் வரார் போல். ஸோ அவருக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் ஜங்குக்கை பார்த்துக்கணுன்றதுக்காக மட்டும் வந்திருக்காரு. ஸோ இங்கே இவங்க எல்லாருமே கெஞ்சிட்ருக்காங்க. அவரு சாப்பிடவே மாட்டேன்னு ஒரே அடம் பிடிச்சிட்ருக்காரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ஜெனி மேம் வந்திருப்பாங்க. கையில் ஒரு கேரியரோட வராங்க. ஸோ எல்லாருமே மேம் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் பார்த்துட்ருக்காங்க. ஸோ அவங்க நேராக பார்த்திங்கன்னா நம்ம பசங்க உட்காந்துருக்க அந்த டேபிளுக்கு வந்து தேவங்க பக்கத்துலேயே ஒரு சீட்டை போட்டு உட்காந்துட்டு ஜங்குக்கா எப்படி இருக்க, சரி என்ன சாப்பிட மாட்டேன்னு கேள்விப்பட்டேன், பட் இப்போ நான் கொண்டு வந்திருக்கதை நீ சாப்பிட தான் போகிற பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே பார்த்திங்கன்னா அந்த கேரியரில் இருக்க எல்லா ஃபுட்டுஸையும் எடுத்து அப்படியே தட்டில் வந்து பார்த்திங்கன்னா சர்வ் பண்ணி நிறைய ஐட்டம் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருக்காங்க. ஸோ இங்கே ஜங்குக்கு மேம் நான் தான் சாப்பிட மாட்டேன் சொல்கிறேன்னு, ஏன் இதெல்லாம் பண்ணுறீங்க, எனக்கு வேண்டாம், யார் கொடுத்தாலும் நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு வேண்டாம் மேம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் தட்டை தள்ளி விடுறாரு. ஸோ இங்கே எல்லாருமே நாங்களே சொல்லி சாப்பிடல நீங்கள் சொல்லி சாப்பிடவா போகிறான்ற மாதிரி ஜாராலாம் பார்த்துட்ருக்கா. ஸோ ஜெனி கண்டிப்பாக நீ சாப்பிடுவ, இது யார் சமைச்சான்னு தெரிஞ்சால் நீ நிச்சயம் சாப்பிடுவேன். உன்னோட புருஷன் சமைச்சி கொடுத்துருக்கான், நீ சாப்பிட மாட்டேன்னு சொல்கிற, சரி ஓகே விட நான் உன் புருஷனுக்கு கால் பண்ணி சொல்லிடுறேன் உன் பொண்டாட்டி சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டான்னு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே பார்த்திங்கன்னா ஃபோன் எடுக்கிறாங்க. ஸோ ஜங்குக்கு ஜிம்மன் சமைச்சாரா, அவராக கொடுத்து விட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ஆர்வமாக வந்து கேட்குறாரு. ஸோ இங்கே ஜெனி அப்படியே ஸ்மெக் பண்ணிட்டு ஆமாம் அவன் தான் கொடுத்தான், இட்ஸ் ஓகே விட உனக்கு அவன் கையால் சாப்பிட கொடுப்பேன் நினைக்கிறேன், செம்மையாக இருந்துச்சு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டே, ஸோ நானே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே பிளேட்டு இழுக்கிறாங்க. ஸோ இங்கே ஜங்கு அதெல்லாம் முடியாது கொடுங்க கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக மனுஷன் இவ்வளோ நேரம் சாப்பிட மாட்டேன் சொல்லியிருப்பார். ஜிம்மின்ட்டுன்னு தெரிஞ்சோடனே அவர் அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்காரு. ஸோ இங்கே சாரா ஜிம்மன் அண்ணா சாப்பாடு நீங்கள் அப்படி கொண்டு வரீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறா. ஸோ அப்போ தான் தேயாங் சொல்கிறாரு, இந்த மாதிரி தேயாங்கோட வீட்டில் தான் ஜிம்மின் இருந்திருப்பார். ஸோ அங்கேயுமே தேயாங்கோட அப்பா வந்து ஜிம்மினுக்கு அட்வைஸ் மேலேயா புழிஞ்சிருப்பார், வீட்டுக்கு போட அது இதுன்னு சொல்லிட்டு இந்த லவ் தப்பு இது பண்ணாத ஜங்குக்கா விட்டுடலாம் அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறோம். ஜிம்மினுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காண்டாயிட்ருக்கும். நான் இங்கே இருக்கேன் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் கிளம்பியிருப்பார். இப்போ வீட்டுக்கும் போக முடியாமல் எங்கே போகிறது தெரியாமல் நின்றுட்டு இருக்கும் போது தான்
தேங்க என்ன பண்ணியிருப்பாருன்னா ஜெனி மேம்க்கு கால் பண்ணி இந்த மாதிரி உங்கள் வீட்டில் தங்க வச்சுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாரு. ஸோ தேவன் கேட்டு ஜெனி செய்யாமல் இருப்பாங்களா? ஸோ ஓகே ஃபைன் கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினை கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. ஸோ ஜிம்மன் இப்போ பார்த்தீங்கன்னா ஜெனியோட வீட்டில் தான் இருக்காரு. ஸோ அந்த மனுஷன் காலையில் தான் ஜெனிக்கு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி கொடுத்துருப்பாரு போல். அதை சாப்பிட்டு தான் அவங்க ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் கொடுங்க லஞ்சு, அவள் எப்படி யார் கொண்டு வந்தாலும் சாட மாட்டான், இதை கொடுங்க அப்படின்ற மாதிரி பாசமாக சமைச்சு கொடுத்துருக்காரு மனுஷன். ஸோ அவங்களும் நீ கவலைப்படாத ஜங்குக்கா, ஜிம்மன் என் வீட்டில் சேஃபாக இருக்கான் புரிஞ்சுதா? ஸோ அவனும் வீட்டில் நான் படிக்க சொல்லியிருக்கேன், படிப்பான், எக்ஸாம் வந்து எழுதுவான், வேலை கிடைச்ச உடனே உங்கள் வீட்டில் வந்து பேசுவான். நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன், உன் டேட்கிட்டையும் நான் பேசுகிறேன். முடிஞ்ச அளவுக்கு நீ ஒழுங்காக படித்து ஒழுங்காக சாப்பிடப்பாரு. உனக்கு எப்போயாவது ஜிம்மனை பார்க்கணுன்னா என் வீட்டுக்கு வரலாம், ஆனால் வரும்போது தனியாக வராத அப்படின்ற மாதிரி வந்து அவங்க அப்படியே சொல்கிறாங்க. லைக் அப்படியே இன்டெரக்டாக தேங்க கூட்டு வா அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு மாதிரி சொல்லி அப்படியே சிரிச்சிட்ருக்காங்க. ஸோ ஜங்குக்கும் சரி ஓகே சொல்லிட்டு அவர் சாப்பிட்டுட்ருக்காரு. ஸோ இங்கே ஒரு வழியாக எல்லாருமே அப்படியே சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி ஓகே நாங்கள் கிளாஸ்க்கு கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜாரா, ஜங்குக்கு, தென் வந்து டேயும் எல்லாமே கிளாஸ்க்கு கிளம்பிட்டாங்க. ஸோ இப்போ ஜங்குக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கார் மனுஷன். ஸோ ஜாராமே ஜாலியாக பேசிட்டு போயிட்டுருக்கா. ஸோ இங்கே தேயும் தேங்க்யூ ஜெனி, எப்படியோ அவனை சாப்பிட்டு வச்சதுக்கு, ஜெமினியும் பார்த்துக்கிறதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ இங்கே ஜெனி இட்ஸ் ஓகே தேயாங்க, உனக்காக தானே பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு அவங்க அப்படியே சிரிச்சுட்டு அங்கேருந்து போயிட்டாங்க. ஸோ தேயாங்க லைட்டாக அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டுருக்காரு. அவருக்குமே கொஞ்சம் கொஞ்சமாக ஜெனி வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆல்ரெடி பிடிக்கும், இப்போ இன்னும் கொஞ்சம் பிடிக்குது அவருக்கு. ஸோ ஆல்ரெடி ஸ்மைல் பண்ணிட்டுருக்காரு. ஸோ இப்படியே தான் பார்த்திங்கன்னா அந்த 1 மந்த் பாஸ் ஆகிருக்கும். லைக் அவங்க ஃபைனல் எக்ஸாமே வந்துருச்சு இப்போது. டெய்லி ஜங்குக்கு வருவார். ஜங்குக்கு பார்த்திங்கன்னா ஜிம்மன் சமைச்சு கொடுப்பாரு, வீட்டில் இருந்து ஜிம்மன் படிச்சுட்ருப்பாரு. லைக் ஜங்குக்குமே அவங்க வீட்டில் யார்கிட்டையுமே பேசுதில்ல. ஸோ வீட்லேயே எல்லாருக்குமே ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது, என்ன யாரும் பேச மாட்றான் அப்படின்ற மாதிரி. ஜிம்மினோட அப்பா அம்மாவும் ஜிம்மின் வீட்டுக்கு வராததை நினச்சி ரொம்பவே கவலைப்படுறாங்க. ஸோ ஒரு வேளை பார்த்திங்கன்னா ஃபைனல் இயர் செமஸ்டர் வந்துருச்சு. லைக் இந்த மாதிரி சீனியர் செமஸ்டர் அப்போ ஜூனியர்ஸ்க்கு லீவ் தான். ஸோ அதனால் ஜங்குக்கு இப்போ வந்து காலேஜ் போல் வீட்டில் தான் இருக்கார். ஸோ ஜிம்மின் மட்டும் காலேஜ் போய் எக்ஸாம் எழுதிட்டு வராரு. ஒரு வேளை பார்த்திங்கன்னா எக்ஸாமும் முடிஞ்சிருச்சு. ஜிம்மினுமே நல்லா ஸ்கோர் பண்ணி அவருமே நல்ல ரேங்க் வாங்கிட்டார். இங்கே தேவமே பார்த்திங்கன்னா நல்லா ரேங்க் வாங்கி அவருமே பாஸ் அவுட் ஆகிட்டார். ஸோ இங்கே ஜங்குக்காக்கும் அந்த மேட்ரு ஜாரா அண்ட் டேயோன் மூலயமா தெரிய வருது. ஸோ 2 பேருமே அப்படியே ஹாப்பியாக 3 பேரும் ஜாலியாக விளையாடிட்டுருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்ச நாள் அப்படியே அமைதியாக ஒரு ஃப்ளோவாக போயிட்டுருக்கு. ஜிம்மினுக்குமே ஒரு வழியாக ஒரு வேலையுமே கிடச்சிருச்சு. அந்த மனுஷன் வந்து உங்கள் வீட்டில் வந்து கேட்டு லைக் ஜங்குக்கோட வீட்டுக்கு போய் கேட்டு ஜங்குக்கை வந்து கூட்டிகிட்டு போகலான்னு ஒரு பிளான் பண்ணிட்டாரு. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ஃபைன் டே. ஜங்குக்கு பார்த்திங்கன்னா வழக்கம் போல் காலேஜ் போயிட்டு அந்த மனுஷன் ஜாலியாக ஜாரா அண்ட் டேயுன்னு அப்படியே விட்டுட்டு அந்த மனுஷன் அப்படியே ஜாலியாக வராரு. உள்ளே போகிறாரு, பார்த்தா ஒரே க்ரௌடாக இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் எட்டி பார்க்குறாரு. பார்த்தா இங்கே ஜிம்மினோட அம்மா அப்பா, தேயாங்கோட அம்மா அப்பான்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்திருக்காங்க. கூடவே பார்த்திங்கன்னா தேயாங்கு அவர் வந்திருக்காரு, ஆனால் ஜாரா தேயோன் வரல. ஸோ தேயோனுமே பார்த்திங்கன்னா ஜங்குக்கு வந்து அந்த 2 மினிட்ஸில் அந்த மனுஷனை குடுக்குன்னு ஓடி வந்திருப்பார். ஏன்னா பக்கத்தில் தானே இருக்குது வீடு எல்லாமே. அவங்க வீட்டில் ஆளை காணும்னு சொல்லிட்டு அவர் சரி நம்ம ஜங்கு கூட போகலாம் அப்படின்னு ஓடி வந்திருப்பார் போல். ஸோ இங்கே ஜங்குக்கு ஸ்டாச்சு மாதிரி நிற்கிறது பார்த்துட்டு என்னடா அப்படின்ற மாதிரி அந்த மனுஷன் பார்க்குறாரு. பார்த்தா உள்ள அவங்க அம்மா அப்பா எல்லோரும் உட்காண்ட்ருக்காங்க. தேயோன்னு ஐயோ ஜங்குக்கு என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி அந்த மனுஷன் அப்படியே கேட்குறாரு. ஜங்குக்கு எனக்கு என்னடா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எதுவுமே கண்டுக்கல. இங்கே ஏதாவது பேசிட்டு போங்கடா சொல்லிட்டு அந்த மனுஷன் நேராக ரூமுக்கு போயிட்டாரு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் டாக் எல்லாம் போகுது. ஒரு வழியாக டாக் எல்லாமே முடிஞ்சுட்டு தேவங்க வந்து பார்த்திங்கன்னா ஜங்குக்கோட ரூம் டோரை வந்து நாக் பண்ணிட்டுருக்காரு. ஜங்குக் கொஞ்சம் வெளியே வா. தேவங்கண்ணா என்ன கொஞ்சம் கீழே வாயேன். இல்லை நான் வரல. அட நல்ல விஷயம் தான்டா வாடா அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போகிறாரு. ஸோ ஜங்குக்கும் ஓகே அப்படி சொல்லிட்டு போகிறா. ஸோ இங்கே ஜாராமே வந்துட்டா போல். ஸோ அவள் குஷியாக உட்காந்து கத்திக்கிட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டு இருக்கா. இங்கே தேயுன்னா அப்படி தான் ஜாலியாக இருக்கான். ஜங்குக்கண்ணு போயில என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே வராரு. ஸோ இங்கே ஜிம்மினோட அப்பா இங்கே ஜங்கு நீ கொஞ்சம் ஜிம்மினை வீட்டுக்கு வர சொல்கிறியாப்பா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஸோ ஜங்குக் எனக்கு தெரியாது அங்கிள், நான் அப்படி சொல்கிறது அது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பேசவே வரல. என்ன பேசுன்னு தெரில. அப்படியே வளரிட்டு இருக்கார் அந்த மனுஷன். ஸோ இங்கே தேவங்க போதும் ரொம்ப ஆக்ட் பண்ணுறீங்கடா. சரி இங்கே பாரு
ஜங்குகா, ஒரு வழியாக நீ என் ஃப்ரெண்டு ஜிம்னா கல்யாணம் பண்ண போகிற, ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே சொல்கிறாரு. ஸோ இங்கே ஜாராவும் தேனும் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டூ அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. ஸோ ஜங்குக்கு ஒன்றும் புரியல, என்ன வளர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே ஜங்குக்கோட அப்பா, சரி ஓகே நெக்ஸ்ட் மந்த்லேயே கல்யாணத்தை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷனும் சொல்கிறாரு. எங்கள் ஜிம்மினோட அப்பாவும் சரி ஓகே சம்மந்தி சொல்லிட்டு நாங்கள் கிளம்புறோம் அப்படின்ட்டு கிளம்புறாங்க. ஸோ அதுக்கப்புறம் தேங்கப்பா ஜிம்மினப்பா எல்லாருமே அந்த ஃபேமிலியே அவுட் அங்கேருந்து. ஸோ தேங்கோ ஜாரா தேயோன் அவங்களுமே கிளம்பிட்டாங்க. இங்கே ஜங்குக்கு ஒன்றும் புரியல, என்ன நடக்குது இங்கேன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மனுஷன் எதுவுமே கேட்கல, அப்பா கிட்ட கேட்கலாம் தோணுது அந்த மனுஷனுக்கு. ஆனால் ஏதோ சொல்ல போகிறாரு சொல்லிட்டு அவர் எதுவுமே கேட்கல, அமைதியாக போயிட்டாரு. ஸோ மேலே போயிட்டு என்னவா நடந்திருக்கோன்னு அந்த மனுஷனுக்கு ஒரே சிந்தனை. டக்குன்னு பார்த்தா அவரோட ஃபோன் ரிங்டோன் அப்படியே அடிக்குது. ஸோ அந்த மனுஷனும் பார்க்குறாரு, பார்த்தா ஜிம்மின் தான். ஜிம்மினுக்கு அதுக்குள்ளே செய்தி போயிடுச்சு போல். ஸோ அந்த மனுஷன் கிட்டக்கிட்டன்னு கால் பண்ணுறாரு. ஹலோ, ஐயோ லட்டு அம்மா அம்மா அப்படி சொல்லிட்டு அவ்வளோ கிசஸ் அந்த ஃபோனில். ஸோ ஜிம்மின் என்னாச்சு லட்டு, நான் உன்னை கல்யாணம் பண்ண போகிறேன், என்ன ஹாப்பியாகவே இல்லையா நீ, உனக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் அப்படியே குஷியில் கேட்குறாரு. ஸோ இங்கே ஜங்குக்கு எனக்கு தெரியல, என்ன நடக்குதுன்னே தெரில போ என்ன அப்படின்றாரு. ஸோ இங்கே ஜிம்மன் சரி நான் இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் உன் வீட்டுக்கிட்ட வந்துடுவேன், நீ கிளம்பி போ நம்ம வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் கூப்பிட்றாரு. ஸோ இங்கே ஜங்குக்கு என்ன ஆனால் அப்பா அட வாலடு நான் கீழே நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே ஃபோனை வச்சுட்டாரு. ஸோ இங்கே ஜங்குக்கு என்ன நடக்க போதோ அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒன்றும் புரியல. ஸோ அந்த மனுஷனை பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே சும்மா மேலே மட்டும் அப்படியே ஒரு மேக்கப்பை போட்டுவிட்டு அந்த மனுஷன் அப்படியே கீழே இறங்கி போகிறாரு. ஸோ இங்கே ஜங்குகோட வீட்டில் எல்லாருமே அப்படியே ஒரு அவங்கவுங்க அன்றாட வேலைகளை பார்த்துட்டு தான் இருக்காங்க, யாரும் எதுவும் கண்டுக்கல. ஸோ இங்கே வெளியே ஜிம்மின் வந்துட்டார் போல், பைக்கு நடிக்குது. ஆனால் ஜங்குக்கு வெளியே போகலாமா வேணாமான்னு தெரில. அந்த மனுஷனுக்கு ஒரு மாதிரி கெலுக்குன்னு அப்படியே நின்றுட்டே இருக்கார் ஹால்லையே. ஸோ ஜிம்மின் என்ன அவனை ஆளை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் டக்குன்னு அப்படியே உள்ளே வந்துட்டார். ஸோ ஜிம்மின் உள்ளே வந்தோடனே ஜங்குக்கோட பேரண்ட்ஸ் எல்லாருமே யாரா அது அப்படி சொல்லிட்டு அப்படியே கிடுக்குன்னு பார்க்குறாங்க. இங்கே ஜங்குக்குமே ஷாக்கு, ஐயோ என்ன பொசுக்குன்னு உள்ளே வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷனுமே அப்படியே பார்த்துட்ருக்காரு. ஸோ ஜிம்மின் தான் குடுன்னு போயிட்டு ஜங்குக்கு பக்கத்தில் போயிட்டு, ஏய் உன்னை வெளியே தானே வர சொன்னேன், எவ்வளோ நேரம் லட்டு உனக்காக வெயிட் பண்ணுறது, சிவா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி அவர் பாட்டி இழுத்துட்டு போகிறாரு. ஸோ இங்கே ஜங்குக்கு ஒன்றும் புரியல, அவர் பாட்டு எதுவுமே பேசவும் முடியல, அவரால் திருன்னு முழிச்சிட்ருக்காரு அந்த மனுஷன். இங்கே ஜங்குக்கோட வீட்லேயும் எல்லாரும் பார்த்துட்டு சரி ஓகேன்னு எதுவுமே கண்டுக்கல. அது வேறு ஜங்குக்கு இன்னும் என்ன எதுவும் சொல்லாமல் இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவருக்குமே ஒரு மாதிரி அப்படியே என்ன நடக்குதுங்கன்ற மாதிரி இருக்குது. ஸோ ஜிம்மின் பார்த்தா ஜங்குக்கு அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டாரு. ஸோ 2 பேருமே பைக்கில் கொஞ்சம் தூரம் அப்படியே போகிறாங்க. ஸோ ஜங்குக்கு எதுவுமே பேசல, அமைதியாக வந்துட்டுருக்காரு அந்த மனுஷன். ஜிம்மினும் எதுவும் கண்டுக்கல, அந்த மனுஷனும் வந்து மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்ற குஜால்ஸில் அவருமே அமைதியாக ஜாலியாக போயிட்டுருக்காரு. ஸோ இப்போ 2 பேருமே அந்த பீச்சுக்கு தான் போகிறாங்க. ஸோ வழக்கம் போல் பீச்சுக்கு போய் உட்காந்து ஜங்குக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் எல்லாத்தையுமே ஜிம்மினும் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு. ஸோ ஜங்குக்குமே அதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு அவர் பட் அமைதியாக தான் இருக்கார். ஸோ ஜிம்மின் என்ன லட்டு பேசவே மாட்டேற, என்னாச்சு வீட்டில் ஏதாவது சொன்னாங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அம்மா என்ன நடக்குது இங்கே, என்ன உங்கள் அம்மா அப்பா வந்தாங்க, இப்போது எங்கள் அம்மா அப்பாவும் எதுவும் திட்டவே இல்லை, என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படி கேட்குறாரு. ஸோ ஜிம்மின் ஏய் உனக்கு விஷயம் தெரியுமா தெரியாதா, இல்லை தெரிஞ்சுட்டே என்ன இதா பிளான் பண்ணுறியா என்ன? இல்லை ஜிம்மினா எனக்கு உண்மையாகவே என்னன்னு தெரில, சொல்ல என்ன விஷயம், யாருமே என்கிட்ட சொல்லவே மாட்டுறாங்க. என்ன உனக்கு தெரியாதா லட்டு? தெரியாது. ஏன் அது உங்கள் அம்மா அப்பா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்கன்னு எங்கள் வீட்டில் சொன்னாங்க. என்ன? ஆமாம் ஜெனி மேம் தான் வந்து சொன்னாங்க, நான் அவங்க வீட்டில் தானே இருந்தேன், எனக்கு தெரில. திடீர்னு ஃபோன் பண்ணா தேங்கோட தங்கச்சி, ஃபோன் பண்ணி அண்ணா இந்த மாதிரி பேசினாங்க ஓகே அப்படின்ற மாதிரி ஏதோ சொன்னான். நான் நம்பலை, தேங்க கால் பண்ணி கேட்டேன், அவனும் அதே தான் சொன்னான். என் தம்பி வேறு எனக்கு டெக்ஸ்ட் பண்ணான் எல்லாம் ஓகே அண்ணா வீட்டுக்கு வா அப்படி சொல்லிட்டு. நான் என்ன பண்ணுறது தெரியாமல் ஜெனி மேமை கேட்டேன், அவங்களும் ஆமாம் எல்லாம் ஓகே தான் ஒத்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க லட்டு. உனக்கும் இதெல்லாம் தெரிஞ்சிருக்குன்னு நினச்சி தான் இன்றைக்கி நான் உங்கள் வீட்டுக்கு வந்தேன், அதனால தான் உங்கள் அம்மா அப்பா எதுவும் திட்டலன்னு நினைக்கிறேன். என்ன
எங்கள் வீட்டில் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்களா? அது எப்படி? வாய்ப்பு இல்லையே. அதுதான் எனக்கும் தெரில லட்டு. என் அப்பனே எல்லாம் முடியாதுடா, நீ செத்தா சாவுன்னு என்னை அம்போன்னு விட்டு போனான். இப்போ என்னடானா அவனே போய் உங்கள் வீட்டில் வந்து பேசியிருக்கான், உங்கள் அப்பா ஒத்துந்துருக்காரு. என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரில. ஆனால் ஏதோ ஒன்று எனக்கு நல்லது நடந்திருக்கு, அது வரைக்கும் நீ சந்தோஷம். சரி, நீ அதெல்லாம் இப்போ பேசாத. இப்போதைக்கு நமக்கு வந்து நெக்ஸ்ட் மந்த்து கல்யாணம் அப்படின்னு அம்மா சொல்லிச்சு. அம்மாவா? ஆமாம், எங்கள் அம்மா. உனக்கு அத்தை. ஓ சரி. அதான் அம்மா சொல்லிச்சு, நெக்ஸ்ட் மந்த்து கல்யாணம்டா ஜிம்மின்னு, அதுக்குள்ளே எல்லாம் பார்த்து பண்ணிக்கோ. அதுக்கப்புறமேட்டு நீயும் ஜங்குக்கும் தனியாக வீடு எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிச்சு அம்மா. நானும் எல்லாம் ஓகேம்மா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் முன்னாடி தான் பேசிட்டு ஃபோனை வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தான் ஒன்று பார்க்க வந்தேன். சரி விடு அப்படிங்கால யோசிக்காத, எப்படியோ ஒன்று நம்ம கல்யாணம் நடக்குதா அதுவே போதும் நமக்கு, புரியுதா? சரி நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்முன்னு அப்படியே ஜங்கு கையில் இருக்க அந்த ஃபுட் அப்படி கொடுக்குறாரு. ஸோ ஜங்குக்கோ ஏதோ ஒன்று கல்யாணம் இருந்தால் சரிடா, பிரிக்காமல் விட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷருக்கும் லைட்டாக ஹாப்பி தான். ஸோ அந்த மனுஷனும் அப்படியே சாப்பிட்டுட்ருக்காரு. ஸோ இங்கே இந்த நியூஸை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தாரா வீட்டில் எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு, இந்த மாதிரி கல்யாணம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சும்மா இருப்பாளா அந்த சக்காலத்தி அப்படின்ற மாதிரி தாரா கிடுன்னு கிளம்பி ஜங்குக் வீட்டுக்கு வந்துட்டா. அவங்க அம்மா அப்பா எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்துட்டா. அவ்வளோ அலப்பாரு ஜங்குக் வீட்டில். ஸோ இங்கே ஜங்குக் வீட்டில் நடக்கிற கூத்து எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஜாரா பார்த்துருப்பா. அவள் வந்து ஜங்குக்கை பார்க்கலாம், அன்றைக்கி பார்க்க முடியாமல் போயிடுச்சு, கங்க்ராச்சுலேஷன் பண்ணிட்டு கொஞ்சம் பேசிட்டு போகலான்னு வந்திருப்பா. இங்கே நடக்கிற கூத்தெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா அவள் அப்படின்ற மாதிரி அவமே வந்து தேவனுக்கு ஃபோன் பண்ணி அண்ட் ஜிம்மினோட ஃபேமிலிக்கு ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் உளறி கொட்டிட்டா. லைக் அவள் வந்து டேயூனுக்கு ஃபோன் பண்ணியிருப்பா. ஸோ டேயூன் பேச சொல்ல ஜிம்மினோட அம்மா அப்பாவுக்கும் அதை கேட்டுட்ருக்கோம். ஸோ என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பி வந்துட்டாங்க. ஸோ இங்கே தேயாங்க்கு கால் பண்ணியிருப்பா. ஸோ தேயாங் இந்த நேரம் பார்த்து கரெக்டாக ஜெனியோட வீட்டுக்கு போயிருப்பாங்க. எல்லாருமே வந்து ஒரே காம்பவுண்ட் அந்த இடத்துல தான் இருக்காங்க. ஸோ அதனால் வந்து அவள் ஜெனியை வீட்டுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்கிறதுக்காக போயிருப்பார் அந்த மனுஷன் பொக்கேலாம் வாங்கிட்டு. ஸோ ஜெனி வீட்டு டோர் பக்கத்தில் நின்று காலிங் பெல் அடிச்சிட்ருக்காரு தேயாங். கரெக்டாக அவருக்கு ஃபோன் வருது. ஸோ கரெக்டாக ஜெனியுமே பார்த்திங்கன்னா அந்த டைம் கரெக்டாக டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ எங்கள் தேயாங் டக்குன்னு ஃபோனை எடுத்துகிட்டு சொல்லு ஜாரா இப்போ என்ன? ஜங்குண்ணா சீக்கிரம் வாங்க, ஜங்கு வீட்டில் அந்த 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 பொண்ணு என்ன தாரா சீனியர் அவங்க வந்திருக்காங்க, செம்ம ஃபண்டைங்க. அந்த பாட்டியும் அந்த அத்தையும் சேர்ந்துக்கிட்டு இங்கே ஜங்குவோட அம்மாவை மல்லு கட்டிக்கிட்டு இருக்காங்க. 3 பேரும் முடிய பிடிச்சி அடிக்காச்சுக்காத குறை வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாரா அப்படியே கத்துறா. ஸோ அவள் கத்துறது தேங்க்கு அவுட் ஸ்பீக்கரே தேவையில்லை போல், அந்தளவுக்கு வெளியே சத்தமாக கேட்குது அவர் ஃபோனில். ஸோ அவர் அப்படியே ஏன்னா சரி இன்னும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் ஃபோனை வச்சுட்டு அப்படி நிமிர்ந்து பார்க்குறாரு. பார்த்தா ஆல்ரெடி ஜெனி வந்து வெளியே நிற்கிறாங்க. ஸோ அவங்க என்னாச்சு தேவம், மறுபடியும் ப்ராப்ளமா? தெரியல, நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லலான்னு வந்தேன் மேம், ஆனால் அதுக்குள்ளே ஏதோ பிரச்சனை போல, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேன். இல்லை தேவம் நானும் வரேன் மேம். இல்லை வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன். தேவம் நானும் வரேன், நீ சரி ஓகே வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஜங்குவோட வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ இங்கே ஜங்குவோட வீட்டில் அப்படியே இந்த மீன் மார்க்கெட் சண்டை சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி சண்டை போயிட்டுருக்கு. அந்த கேள்வியும் அண்ட் தென் அந்த பொண்ணு இருக்கா இல்லையா தாராவோட அம்மா, அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஜங்குக் அப்பாவோட சொந்த தங்கச்சி அவங்க. ஸோ அப்படி பார்த்தா ஜங்குக் பாட்டி வந்து அவங்க அம்மாவோட அம்மா தான் ஜங்குக்கோட பாட்டி. ஆனால் பார்த்தா ஏதோ பொண்ணு முறை அந்த மாதிரி வரும்ல, சம்மந்தி வீட்டு முறைனால பொண்ணு முறை. அவங்களுக்குமே வந்து தாராவை கல்யாணம் பண்ணி வைக்கணும் தான் எண்ணம். அப்படி இல்லைனா கூட வெளியில் ஒரு பொண்ணு பார்த்து கூட கல்யாணம் பண்ணி வைக்கலாம், தாரா வந்து ஆப்ஷன் தான். ஆனால் இப்படி ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்க தான் அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல பாட்டிக்கு. ஸோ அதனால எப்படா கெடுக்கலான்னு வெயிட் பண்ணாங்க போல். ஸோ இப்போ இப்படி ஒரு வாய்ப்பு வரும்போது விடுமா அந்த தாய் கேள்வி அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சேர்ந்துக்கிட்டாங்க அவங்க ஜங்குகோட அத்தை கூட. ஸோ 2 பேரும் இங்கே ஜங்குகோட அம்மா அப்பாவை எப்படியாவது என் பொண்ணை விட்டுப்புட்டு ஏதோ ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி
வச்சுருந்தா கூட பரவாயில்லான்னு நான் சும்மா கட்டி ஏதோ ஒரு 4 அரசல் முரசலமாக பேசிட்டு கிளம்பி போயிருப்பேன். ஏதோ ஒரு பையனுக்கெல்லாம் கட்டி வைக்கிறீங்க, என் மருமக பிள்ளைன்னு அம்புட்டா இதுவாயிட்டானா என்ன? அதெல்லாம் முடியாது, என் பொண்ணுக்கு தான் அவனை கட்டிக்கணும். சின்ன வயசுலேருந்து தாரா ஜங்கு சொல்லி சொல்லி வளர்த்து புட்டு இப்போ என் பொண்ணு நீ போமா வேற ஏதாவது பார்த்துக்கோன்னா எப்படி போவா? 2 நாளாக என் புள்ள வாட்டினி, 2 நாளாக சாப்பிடல தெரியுமா? என் குழந்தை பாருங்க மூஞ்சி எப்படி ஆயிடுச்சு. ஐயோ என் பொண்ணு வாழ்க்கையே போச்சு. எனக்கு தெரியாது எனக்கு ஒரு நியாயம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குத்தகால போட்டு அங்கேயே உட்காந்துட்டாங்க. ஸோ இங்கே ஜங்கு கூட பாட்டி, ஆமாண்டி நல்லா கேளு, இவங்க புத்தி என்ன இது? இதெல்லாம் ஒரு இந்த சமுதாயம் இந்த ஊர் உலகம் என்ன பேசும் இப்படிலாம் பண்ணால்? நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் செட் ஆகாது. சொல்லிவிட்ட மாப்பிள்ள இந்த கல்யாணத்தை உடனே நிறுத்துங்க, நானும் தாராகிட்ட சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேள்வியும் வந்து இங்கே பிரச்சனை பண்ணிகிட்ருக்கு. ஸோ இங்கே ஜிமினோட வீட்டில் ஜங்குகோட வீட்டில் எல்லாருமே என்ன பண்ணுறது தெரியல, அப்படியே முழிச்சிட்டு இருக்காங்க. இங்கே தேயாங்க தென் ஜெனியுமே வந்துட்டாங்க. எல்லாருமே என்ன இவங்க இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. ஸோ இங்கே அப்படியே சண்டையெல்லாம் போயிட்டே இருக்கு. ஸோ இந்த பக்கம் பார்த்தா நம்ம 2 காதல் புறாவும் லவ்ஸ் பண்ணிட்டு திரிஞ்சிட்ருக்குங்க. ஜாலியாக பீச்சில் விளையாடிட்டு கல்யாணம் தான் செட் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி அவங்க 2 பேரும் நல்லா ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க. நல்லா ஸ்நாக்ஸை தின்னு போட்டு ஊரை சுற்றிக்கிட்டு செம்மையாக விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஆகிடுச்சு. ஈவினிங் வரைக்கும் அந்த வீட்டில் ஒரு மனுஷன் சோறு தண்ணி இல்லாமல் உட்காந்து அவங்க கூத்தை தான் பார்த்துட்ருக்காங்க. அந்த அத்தையும் சரி நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து உட்காந்து பெரிய ராமாயணம் மாதிரி பேசிட்டே இருக்காங்க. அந்த தாராவும் அழுதுகிட்டே இருக்கா. அந்த புள்ள ரொம்ப லவ் பண்ணிடுது போல ஜங்குக்க. அழுன்னு அழுவுது. கண்ணில் 10 கிளிசரின் பாட்டில் ஊற்றிட்டு வந்திருப்பா போல், அந்த அளவுக்கு அழுவுறா. இங்கே எல்லாருக்கும் ஒரு மாதிரி இருக்குது. என்னதான் இருந்தாலும் ஒரு பொண்ணோட மனசை கஷ்டப்படுத்துகிறாங்கல்ல, அது ஒரு மாதிரி ஃபீல் ஆகும்ல அவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. என்னடா இது வம்பா போச்சுன்ற மாதிரி நம்ம ஜாரா தேயும் அவங்களுக்குலாம் அந்த மாதிரி ஃபீல் ஆகுது. மறுபடியும் பிரச்சனையா, இப்போ தானே சேர்த்து வச்சோம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. ஸோ இங்கே அப்படியே ஜிம்மினோட அப்பா தான் சரி சமாதானப்படுத்தலான்னு சொல்லிட்டு அந்த மனுஷன், அவ்வளோ பெரிய மனுஷன், காலேஜ் பிரின்சிபல் இறங்கி போயிட்டு பேசுகிறாரு. இங்கே பாருங்கள், பசங்க ஏதோ ஆசைப்பட்டாங்க, நாங்களும் ஃபஸ்ட்டு ஒத்துக்கலை, சொசைட்டி என்ன பேசும் இதெல்லாம் நினச்சி நாங்களும் கவலைப்பட்டோம். ஆனால் நீங்களே பாருங்களேன், ஒரு இந்த மாதிரி நம்ம எத்தனை நாளைக்கு அவங்கள கட்டுப்படுத்த முடியும்? நம்ம பேச்சை மீறி போயிட்டாங்கன்னா நமக்கு தானே அசிங்கம். அவங்க அந்த மாதிரிலாம் பண்ணல, நீங்கள் ஒத்துக்கிற வரைக்கும் நாங்கள் தள்ளியே இருக்கணும். என் புள்ளையும் வீட்டுக்கு வரல, ஜங்குக்கும் சரி அவனும் அதே மாதிரி தான் வைராக்கியமாக இருக்காங்க அவங்க லவ்வில். ஸோ நம்ம எப்படி அவங்களுக்கு ஒத்துக்காமல் இருக்க முடியும்? பொண்ணாக இருந்தானே பையனாக இருந்தானே லவ் தானேம்மா, கொஞ்சம் இறங்கி போயம்மா அப்படின்ற மாதிரி அந்த மனுஷன் போயிட்டு டைரெக்டாக தாரா கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. பிகாஸ் அம்மா கிட்ட பாட்டிக்கிட்ட பேசலாம் வேஸ்ட்டு, அந்த கேரட்டு கட்டைங்களுக்கு என்ன புரிஞ்சிரும், அதனால சொல்லிட்டு தாரா மனசை மாற்றினா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தாராட்ட பேசிகிட்டு இருக்காரு. அந்த புள்ளையா, இங்கே பாருங்க அங்கிள், நீங்கள் என் காலேஜ் பிரின்ஸிபல்னால் காலேஜில் மட்டும்தான், வெளியே வந்தாலும் நான் அதே மரியாதை கொடுப்பேன்னு நினைக்காதீங்க. எனக்கு ஜங்குக் தான் வேணும், ஜங்குக் மாமா இல்லாமல் நான் இங்கேருந்து போகிறதா இல்லை, இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது, நான் விழவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா. அது பிடிச்சா புளிய கொம்பு அப்படின்ற மாதிரி ஒத்த வார்த்தையில் அப்படியே நிற்கிது. இங்கே தேயோன்னு எல்லாருக்கும் செம்ம காண்டு வருது. என்ன இப்படி பண்ணுது இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா ஜாக்சன் அண்ட் இன்னும் 2 ஃப்ரெண்ட்ஸுமே வந்து விஷயம் தெரிஞ்சு அவங்களும் சரி ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம் சொல்லிட்டு வந்திருப்பாங்க. நம்ம ஜாக்சனுக்கு தான் ஆல்ரெடி தாரா மேலே ஒரு கண்ணு இல்லையா, அந்த மனுஷன் என்ன இப்படி கிரிஞ்சு பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே பார்த்துட்ருக்காரு. ஸோ இங்கே ஜெனி அவங்க போயிட்டு பேசலான்னு போகிறாங்க. ஜெனி வாயை கூட இன்னும் திறக்கல, அதுக்குள்ளே தாரா டப்புன்னு ஏன்ச்சு, இங்கே பாரு ஜெனி, உனக்கு இவ்வளோதான் மரியாதை, காலேஜ் போகிறது வரைக்கும் தான் நீ என் மேம், அதனால அவனுக்கு அந்த மரியாதையை கொடுத்தேன். ஆனால் இங்கே கிடையாது, இங்கே என்னை பொறுத்த வரைக்கும் நீ இந்த இடத்துல தங்குற ஒரு ஆள், அவ்வளோதான், புரிஞ்சுதா? அதே மரியாதை கிடைக்கும்னு நினைக்காத. அப்புறம் இன்னொரு விஷயம், உனக்கெல்லாம் வெக்கமான சூடு சொன்னால் ஏதாவது இருந்தால் அடுத்தவங்க குடும்ப விஷயத்தில் நீ நுழையவே கூடாது. எனக்கு நல்லாவே தெரியும் இந்த கல்யாணத்துக்கு நீ தான் தூதுன்னு. ஸோ நான் சொல்கிறத ஒழுங்காக காதில் வாங்கிக்க. ஒழுங்கு மரியாதையா என் குடும்ப விஷயத்தை விட்டு வெளியே போ. தேவையில்லாமல் உன் மூக்க நுழைச்சேன்னா அசிங்கப்பட்டு போயிடுவேன். அம்மா அப்பா பற்றினா எனக்கு நல்லா தெரியும், கிளம்பிங்கந்து அப்படின்னு சொல்லிட்டு ஜெனியோட கையை பிடிச்சி அப்படியே தள்ளி விடுறா. ஸோ ஜெனிக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஆக்சுவலாக ஜெனியோட அம்மா அப்பா வந்து பார்த்திங்கன்னா 2 பேருமே வந்து
லைக் கல்யாணம் பண்ணிட்டு இல்லீகலாக அஃபேரில் இருந்திருப்பாங்க. ஸோ அது ஒரு நாள் தெரிய வந்து 2 பேருமே டிவோர்ஸ் வாங்கிட்டு போயிருப்பாங்க. ஸோ 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஜெனியை வளர்க்குறதுக்கு யாருமே வந்து அப்பாவும் சரி ஜெனியை நான் தூக்கிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்க மாட்டார். ஏன்னா அவங்களோட அந்த செகண்ட் ஒய்ஃப் பிரச்சனை பண்ணுவாங்கன்னு. ஜெனியோட அம்மாவுமே கூட தாய் பாசம் அந்த மண்ணாங்கட்டியெல்லாம் இல்லை. அவங்களுக்குமே அந்த ஹஸ்பண்ட் என்ன சொல்லுவார், செகண்ட் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு ஆர்ஃபனேஜில் எடுத்துகிட்டு போய் சேர்த்து விட்டுட்டாங்க. ஸோ அங்கேருந்து தான் ஜெனி வளர்ந்துருப்பாங்க. ஸோ நிறையவே ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஸ்கூலில் எல்லா இடத்துலையுமே அவங்கள எல்லாருமே வந்து கலாய்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அது எல்லாமே இப்போ ஜெனிக்கு அப்படியே மண்டைக்குள்ளே ஓடுது. ஸோ வேற ரொம்பவே கேவலமாக திட்டா. பிகாஸ் ஜெனியோட அம்மா 2வதாக கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அந்த அங்கிள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தாராவுக்கு தெரிஞ்சவங்க, தாராவோட ஃப்ரெண்டோட தெரிஞ்ச சொந்தக்காரங்க யாரோ. ஸோ அது மூலிமா தான் அவளுக்கு தெரிய வந்திருக்கோம். ஸோ ஜெனிக்கு ஒன்றுமே புரியல. அவள் ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. நல்லது செய்ய போனால் இன்னட இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கண்ணுலேருந்து ட்ராப்லெட்லாம் விழுது. ஸோ இங்கே அந்த தாரா அப்படியே ஜெனியை தரன்னு பிடிச்சி தள்ளுறா. ஸோ இங்கே தெய்வங்க தாரா லிமிட்டோடு நடந்துக்க. அவங்க நம்மளோட மேம். காலேஜாக இருந்தாலும் சரி வீடாக இருந்தாலும் சரி டீச்சருக்கு எப்போவும் நம்ம மரியாதை கொடுக்கணும், புரிஞ்சுதா? தேவையில்லாமல் எதுக்கு அவங்க ஃபேமிலியெலாம் இழுக்கிற? உன் ஃபேமிலியில் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். இப்போ எதுக்கு அவங்க ஃபேமிலியை நீ இழுக்கிற? உனக்கு என்ன ரைட்ஸ்? யார் கொடுத்தா அதை உனக்கு? கையெடு முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு தேவங்க அப்படியே தாராவோட கையை வெட்டுக்குன்னு பிடுங்குறாரு. ஸோ இங்கே ஜெனிக்கு கண்ணிலேருந்து தண்ணி கொட்ட ஆரம்பிச்சிச்சு. ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த டைமுக்கு நம்ம ஜிம்முன்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்திருப்பாங்க. ஸோ 2 பேரும் நடக்கிறத பார்த்துட்டு ஜிம்முன்னு தான் வேகமாக உள்ளே வராரு மனுஷன். ஹலோ மிஸ் தாரா, உங்களுக்கு இவ்வளோதான் மரியாதை. எவ்வளோ தைரியம் இருந்தா ஜென்னி மேமை போய் இப்படி பேசுகிற பண்ணி உன்னை அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஸ்லாப் தான் தாராவோட கன்னத்தில். தாராவோட அம்மா பாட்டி அங்கே ஜீவனோட ஃபேமிலின்னு எல்லாருமே பேந்தை முழிச்சு பார்த்துட்ருக்காங்க. தாராக்கு லைட்டாக வலிக்குது போல், கண்ணுலேருந்து தண்ணியெல்லாம் ஊற்றுது. ஸோ இங்கே ஜெனியுமே சரி தான் அப்படியே பேனு ஷாக்காக தான் ஜிம்மினை பார்த்துட்ருக்காங்க. ஸோ ஜிம்மின் இங்கே பாரு, அவங்க என் மேம், அது மட்டும் இல்லாமல் என்னோடய ஃபேமிலி மெம்பர். நீ என்ன சொன்ன? ஃபேமிலி விஷயத்தில் மூக்கு நடிக்கக்கூடாதா? ஸோ அப்போ நானும் சொல்கிறேன், இது என் ஃபேமிலி மேட்ரு. நீ அதுக்குள்ளே வந்த? வெளியே போ. நீ தான் தெரிஞ்சுக்கிட்டல எனக்கும் ஜங்குக்கும் கல்யாணம் ஆக போகுதுன்னு. அப்போ இது எங்கள் ஃபேமிலி மேட்ரு. நீ ஏன் உள்ளே வர? அதை ஜங்குக்கு அத்தனை பேர் முன்னாடி என்னைக்கு நீ வேணான்னு சொல்லி எரிஞ்சிட்டு வந்தான்ல, அப்போ என்ன மைத்துக்கு உள்ளே வர? கிளம்பு, போ வேலையை போ அப்படின்னு சொல்லிட்டு தாராவை பிடிச்சி அப்படியே தள்ளி விடுறாரு. ஸோ தாராவோட அம்மா, இங்கே பாரு, என்ன என் பொண்ணையும் அடிக்கிற நீ? எவ்வளோ தைரியம் இருக்கணும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்முன்னு அப்படியே கை வாங்கிட்டு வராங்க. ஸோ டக்குன்னு ஜங்குக்கு நடுவில் வந்துட்டு, அத்தை இங்கே பாருங்க, தேவையில்லாத பிரச்சனை பண்ணாதீங்க. எனக்கு தான் உங்கள் பொண்ணு பிடிக்கலன்னு நான் சொல்லிட்டேன்ல. எனக்கு தாராவை பிடிக்கும், ஆனால் அவள் எனக்கு அக்கா மாதிரி, என்னை விட வயசில் பெரிய பொண்ணு. இது வரைக்கும் நான் அவளை லவ்வெல்லாம் பண்ணணும், சைட் அடிக்கணும்னு கூட நினச்சது கிடையாது. எனக்கு ஜிம்மினை பிடிச்சிருக்குன்னு என் வீட்டில் சொல்லிட்டேன். இப்போ அவங்களும் பேசி எல்லாமே ஓகேன்னு சொல்லிட்டாங்க. தேவையில்லாமல் எதுக்கு அதை பிரச்சனை பண்ணுறீங்க? தயவு செஞ்சு கிளம்புங்க. ஜங்குக்கு என் கையை பிடிக்கிறியா நீ? அந்த அளவுக்கு வளர்ந்துட்டியா? அத்தை நீங்கள் பண்ண வந்தது தப்பு. நீங்கள் ஜிம்மினை அடிக்க வந்தீங்க, அதனால தான் உங்கள் கையை பிடிச்சேன். மற்றபடி உங்களை அசிங்கப்படுத்தணும்லாம் கிடையாது அத்தை. அவனை அடித்தா நான் சும்மா இருக்க மாட்டேன், பார்த்துட்ருக்க மாட்டேன், திரும்பி அடிச்சிருவேன். அதுக்கு முன்னாடியே தான் வந்து தடுத்துட்டேன். தயவு செஞ்சு கிளம்புங்க அத்தை. ஓ, அப்போ என்னையும் அடிப்பியா நீ? பார்த்தீங்களா இந்த கொடுமையை? இத்தனை வருஷம் தூக்கி வளர்த்த அத்தையே நேற்று வந்தவனுக்காக அடிப்பானா? இந்தா பார்க்குறேன் எப்படி அடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டுன்னு மறுபடியும் ஜிம்மினை அடிக்கிறதுக்கு போகிறாங்க. ஸோ ஜங்குக்கு டக்குன்னு அவங்க அத்தை அப்படியே கன்னத்தில் கை வச்சு பார்க்குறாங்க. ஒரே அடி தான் செம்மையாக கன்னத்திலே கொடுத்துருப்பாரு ஜங்குக்கு. அவ்வளோதான், அவங்களுக்கே ஷாக்கு. இவனா இது அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஜங்குக்கு யாரையும் அடிக்கலாம் மாட்டார். அந்த மனுஷன் பாட்டு அவர் வேலை உண்டுன்னு அவர் உண்டு இருப்பார். ஸோ ஜங்குக்கோட வீட்லேயுமே ஷாக்கு. ஜிம்மினே ஒரு செகண்டு, டே நீ லட்டு தானா அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு அந்த மனுஷனே. நான் தான் சொன்னல அத்தை, அவனை அடித்தா நான் அடிப்பேன்னு. எதுக்கு தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணுறீங்க? கிளம்புங்க இங்கேருந்து, கல்யாணத்துக்கு கூட வராதிங்க தயவு செஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே நான் ஓரமாக போய் நிற்கிறாரு. ஸோ இங்கே தாராவோட அம்மா தாராவை பார்க்குறாங்க. ஸோ தாரா, அம்மா இவன் எனக்கு வேணவே வேணாம்மா, உன்னையும் அடிச்சுட்டா
இவன் விக்கடை கெட்டு போகிறா, வாம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாரா குடு குடு குடுன்னு வெளியே போகிறா. ஸோ இங்கே ஜெனிக்கு சிரிப்பு தான் வருது. அவன் லைட்டாக சிரிக்கிறா. ஸோ தேங்காய் அதை பார்த்துட்டு ஜெனி அப்படின்னு சொல்லிட்டு கண்ணு காட்டுறாரு. ஸோ ஜெனி டக்குன்னு ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே ஆஃப் ஆயிடுறா. ஸோ இங்கே தாரா சொல்ல ஜெனி சிரிக்கிறத பார்த்துருப்பா. ஜெனியை பார்த்து நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேடி, முன்னால தான் அந்த கல்யாணம் நடக்குதுன்னு எனக்கு நல்லா தெரியும்டி, நீ நாசமாக போயிடுவ, நீ லவ் பண்ண பையன் உனக்கு கிடைக்கவே மாட்டான்டி போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஏதோ ஒரு கோவத்தில் சாபம் ஒன்றும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி சொல்லிட்டு அவள் பாட்டு அவங்க அம்மா கை பிடிச்சி இழுத்துட்டு போகிறா. ஸோ இங்கே எல்லாருமே அப்படியே பார்த்துருக்காங்க. ஸோ ஜெனி போடி அப்படின்ற மாதிரி அவங்க ரியாக்ஷன் அப்படி தான் இருக்குது. ஸோ இங்கே எல்லாருமே அப்படியே வந்து அவங்கவுங்க வேலையை பார்க்க எல்லாம் ஓகே ஆகிடுச்சு, அவங்க தான் போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட அம்மா அப்பாவுமே வீட்டுக்கு போயிட்டாங்க. அப்போது சொல்ல ஜிமினோட அப்பா வீட்டுக்கு வந்துடுறா, என்ன இங்கே தூங்கிடாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே சொல்லிட்டு போகிறாரு. ஸோ ஜிமினோ லைட்டாக சிரிச்சிட்டு சரி ஓகேப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இங்கே எல்லாமே ஒரு வழியாக பிரச்சனைலாம் முடிஞ்சிடுச்சு. ஸோ எல்லாருமே அப்படியே ஓகே நாங்கள் வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு எல்லாருமே கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஸோ தேவங்க நான் ஜெனியை கூப்பிட்டு போய் விட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே ஜெனி கூட போயிட்டாரு. ஸோ அந்த மனுஷன் அப்படியே பள்ளி மாதிரி ஒட்டியிருக்காரு அந்த பொண்ணு கூடயே. சரி எனக்கே காண்டாகுது. ஓகே அவனே பார்த்திங்கன்னா எல்லாருமே கிளம்பி போயிட்டாங்க. ஸோ ஜங்குகோட அப்பா அம்மாவும் சீக்கிரமாக பேசிட்டு போங்கப்பா மாப்பிள்ள வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே கிளம்பி ரூமுக்கு போயிட்டாங்க. ஸோ இங்கே ஜங்குகோட பாட்டிக்கு தான் என்ன இப்படி ஆயிடுச்சு, வெடி கொஞ்சம் பெருசாக போட்டிருக்கணுமோ, ஐயோ அந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேள்வி இன்னும் கல்யாணத்தை நிறுத்துறதுலே இருக்குது அந்த கேள்வி. அது பாட்டு சரின்னு அப்படியே தலையில் அடிச்சுட்டு உள்ளே போயிடுச்சு. ஸோ இங்கே ஜங்குக்கு ஜிமின் நீ அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காத, அவங்க அப்படி தான். ஏ லட்டு உண்மையாகவே அது நீ தானா, பேகி பிடிச்சிருச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே போய் தொட்டு பார்க்குறாரு. ஸோ ஜங்கு என்ன பண்ணுற, இல்லை அவங்க கை நீட்டி அடிக்கிற அளவுக்கு வந்துருங்க, என்ன அவங்க ஒன்று அடிக்க வந்தாங்க அதை அடிச்சிட்டேன், என்ன இப்போ நானும் அடிக்கக்கூடாதா அப்படிலாம் இல்லை டாடி, ஆனாலும் கொஞ்சம் புதுசாக இருந்துச்சா நல்லா இருந்தது. ஐயோ எனக்கு கோவமாக பார்க்க சொல்ல எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா, எப்படி இருந்துச்சு சொல்லணுமா அப்படி சொல்லிட்டு அப்படியே கிட்டே போகிறாரு. ஸோ ஜங்கு பாரு இதெல்லாம் பண்ணக்கூடாது, தப்பு தப்பு போ போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தள்ளி விடுறாரு. ஸோ ஜிம்மு ஓகே இன்னும் 1 மாதம் தானே, பார்த்துக்கலாம் அப்புறமா பார்த்துக்கிறேன், உன்னை மொத்தமாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மச்சாடி மேலே என் கீழேயும் பார்க்குறாரு. ஸோ ஜங்கு தான் ஆமாம் தாரா ஏன் ஜெனி மேமையே திட்டிக்கிட்டே இருக்கா, அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஸோ ஜிமின்மே வந்து உங்களுக்கு தெரியாதுல்ல, சரி இரு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மச்சமே சொல்கிறாரு. ஆக்சுவலாக ஜெனி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்க காலேஜில் இருக்க சொல்லலாம் தேயாங் வந்து ரொம்பவே புலம்பி ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாக இருந்திருப்பார். பிகாஸ் உயிர் நண்பன் வராமல் காலேஜுக்கு வர்றது ஒரு பெரிய கொடுமை, தனியாகவே இருக்கணும். ஒரு பக்கம் இந்த ஜங்குக் பையலும் ஒழுங்காக சாப்பிட்டு நல்லா இருக்க மாட்டான், வீட்லேயும் இவ்வளோ ப்ராப்ளம்லாம் போதும், அந்த மனுஷனால் ஹேண்டிலே பண்ண முடியல, மனம் அப்படியே உடஞ்சி போய் அடிக்கடி போய் ஜெனிக்கிட்ட தான் புலம்புவார். அவருக்கு யார்கிட்ட புலம்புறதுன்னு தெரியாமல் அவங்கக்கிட்ட தான் புலம்புவார். ஸோ ஜெனி மேம் தான் என்ன பண்ணியிருப்பாங்க, நான் ஒரு தடவை கடைசியாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஜிமினோட அப்பா கிட்ட போய் ஃபர்ஸ்ட் பேசியிருப்பாங்க. ஏன்னா காலேஜில் ஒர்க் பண்ணுற ஒரு டீச்சராக பார்த்திங்கன்னா ஜிமினோட அப்பாவுக்கு ஜெனியை பற்றி நல்லா தெரியும், ஒரு நல்ல டீச்சர். ஸோ அதனால் அவங்க மேலே ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது அவருக்கு. ஸோ அதை வச்சு நான் போய் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி மேம் தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா போய் பேசியிருந்துருப்பாங்க. இந்த மாதிரி பசங்க லவ் பண்ணுறாங்க, இதில் என்ன தப்பு, பையனாக இருந்தா என்ன பொண்ணாக இருந்தா என்ன, இப்போ இந்த காலத்தில் இதெல்லாம் சகஜம், நீங்கள் பிரித்து வைக்கிறதால அவங்க நிம்மதியாக இருக்காங்களா சொல்லுங்கள், அவங்களுக்கும் கஷ்டம் உங்களுக்கும் கஷ்டம் சார், ஒரே ஒரு தடவை சான்ஸ் கொடுங்களேன், நீங்கள் இறங்கி போனால் என்ன, நீங்கள் படித்தவர் உங்களுக்கே இதெல்லாம் தெரியணும், ஒருத்தங்க வந்து சொல்லணுமா சொல்லுங்கள். பாவம் ஜிமின் அவனுமே அவனோட வேலையெல்லாம் விட்டுட்டு ரொம்ப கஷ்டப்படுறான். இங்கே ஜங்குக்கும் அப்படி தான், எக்ஸாம்லேயுமே கான்சன்ட்ரேஷன்ஸ் இல்லை, பார்த்ததுக்கு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இதனால் ரொம்ப அஃபெக்ட் ஆகிட்டாங்க, நானே ரொம்ப கஷ்டப்படுறேன், அவங்கள பற்றி எனக்கு தெரியும் சார், காலேஜில் எப்படி லவ் பண்ணாங்கன்னு, அதனால் ஒரு தடவை பேசி பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி மேம் தான் ரொம்பவே கெஞ்சி கூத்தாடி இருப்பாங்க ஜிமினோட அப்பா கிட்ட. ஸோ ஜிமினோட அப்பாவும் சரி ஓகே இவங்க இவ்வளோ சொல்கிறாங்க பேசி தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஓகே சொல்லியிருந்திருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜங்குகோட வீட்டுமே போயிட்டு ஜெனி மேம் பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் அவங்க அப்பா அம்மா கிட்டேயுமே எடுத்து சொல்லி கொஞ்சம் புரிய வைக்க ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஸோ ஜங்குகோட அப்பா அம்மா ஓரளவுக்கு கன்வின்ஸ் ஆகிருப்பாங்க, கொஞ்சம் ஓகே ஒரு தடவை பண்ணால் என்ன சம்மந்தம் சொன்னால் என்ன அப்படின்னு
மாதிரி யோசிக்கிற தாட் அவங்களுக்கு வந்திருக்கும். பட் அந்த கேள்வி தான் நம்ம ஜெனியை கழுவி ஊற்றி அனுப்பியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஜெனியுமே வந்து இது நடக்குமா அப்படின்ற மாதிரி அவங்களுமே யோசிச்சுருந்துருப்பாங்க. பட் அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஜிம்மினோட அப்பா சரி ஓகே நம்மளே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கலாம், பிள்ளைங்க சந்தோஷம் தான் முக்கியம்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா போய் வீட்டில் போய் பேசியிருப்பார். ஸோ இது எல்லாத்தையுமே ஜிம்முன்னு சொல்கிறாரு. ஸோ ஆக மொத்தம் இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு ஜெனி தான் ஒரு காரணம். பிகாஸ் ஜெனிக்கு வந்து தேவம் கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக அவங்க பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜிம்முக்கும் நல்லது பண்ணணும்னு நினச்சி அவங்க பண்ணியிருப்பாங்க. ஸோ ஜிம்முன்னு அதை சொல்லவும் ஜங்குக்கு அப்படியே மேம் நமக்காக இவ்வளோ பண்ணியிருக்காங்களா, அவங்களுக்கு எதாவது பண்ணணும் ஜிம்மினா, நம்ம எதாவது பண்ணலாம் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷனுக்கு அப்படியே ஆனந்த கண்ணீர் வருது. ஸோ ஜிம்மன் இல்லாட்டு அவங்களுக்கு நம்மளை பற்றி தெரியும் விடு, நம்ம நல்லா பண்ணியிருக்காங்க, அவங்க ரொம்ப நல்லவங்கடி, எங்கே இருந்தாலும் நல்லா இருப்பாங்க, பார்த்துக்கலாம் விட, அவங்களுக்கு நம்ம ஏதாவது பண்ணிக்கலாம். சரி நான் கிளம்புறேன், ரொம்ப நேரம் எங்கேயா தப்பாயிடும், இப்போ தான் நமக்கு கல்யாணம்லாம் முடிவு பண்ணியிருக்காங்க, அதுக்கு முன்னாடி இந்த தாரா வேற வந்து ஒழிஞ்சிட்டா, இனிமேல் என்னென்ன நடக்க போதோ, அந்த ஒரு மாதம் நம்ம கொஞ்சம் தள்ளி கிள்ளி இருந்தால் தான் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கும்னு ஜெனி மேம் சொன்னாங்க. நான் அதை ஃபாலோ பண்ணலான்றேன். இனிமேல் ஃபோன் கால் மட்டும் பேசலாம், எப்போயாவது வேணால் வந்து பார்த்துட்டு போகிறேன்டி அண்ணா பார்த்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே ஜங்குக்கோட கன்னத்தை லேசாக தட்டிட்டு அந்த மனுஷன் அப்படியே கிளம்பிட்டாரு. ஸோ இங்கே ஜங்குக்கும் செம குஷி, அந்த மனுஷனை ஓகே அப்படி சொல்லிட்டு ரூமுக்கு போயிட்டாரு. ஸோ அப்படியே தான் பார்த்தீங்கன்னா ஒரு 1 மந்த் பாஸ் ஆகிடுச்சு. ஸோ இங்கே எல்லாருமே ஓரளவுக்கு செட்டில் ஆகிட்டாங்க. லைக் ஜங்குக்குமே படிக்கிறார் நல்லா, அவரோட காலேஜ் டேஸும் நல்லா போகுது. ஜெனி டயங்குமே ஓரளவுக்கு செட் ஆகிட்டாங்க பேச்சுவார்த்தையில். பட் இன்னும் ப்ரப்போஸ் அதெல்லாம் எதுவுமே பண்ணிக்கல, ஓரளவுக்கு ஃப்ரெண்ட்லியாக பேசிக்கிட்டாங்க, முன்னே இருந்த ஹெசிடேட்லாம் இல்லாமல். இங்கே நம்ம தேயோனுக்கோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஜாரா மேலே ஆல்ரெடி காதல் இருந்தாலும் அது காதல் தானே அவன் கன்ஃபார்ம் பண்ணல. பட் இப்போ ஜாரா ஜங்குக்கோ பண்ண அந்த ஹெல்ப்ஸு இவ்வளோ ஒரு மாதிரி நல்ல பொண்ணு இருக்குமா அப்படின்ற மாதிரி நம்ம தேயோனுக்கு அவன் மேலே கொஞ்சம் கொஞ்சமாக காதல், அதாவது க்ரஷ் அப்படியே காதலாக மாறுது. ஸோ இங்கே அப்படியே பார்த்திங்கன்னா இந்த சைடு இந்த தாரா புள்ளியும் உட்காந்து அழுது அதுக்கு அதாவது ஏற்றுக்க முடியல ஜங்குக்கு இல்லைன்றத, ரொம்ப காதலிச்சிருச்சு போல். ஸோ நம்மளோட ஜாக்சன்னால தான் அவர் போயிட்டு ஓகே சமாதானப்படுத்தலாம், ஒரே டிபார்ட்மெண்ட் தானே நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் சமாதானப்படுத்த அந்த சமாதானம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தாராக்குமே பார்த்திங்கன்னா என்ன இவன் இவ்வளோ நல்லவனாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்சன் லவ் பண்ணுறது அவளுக்கு ஆல்ரெடி தெரியும். பட் ஆனால் அவள் தான் வேணான்னு சொல்லியிருப்பா. ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவரோட அந்த கன்சர்ன் அதெல்லாம் பார்க்கும்போது அவளுக்கு கூட இருக்கும்போது கம்ஃபர்ட்டாக அவளுக்கு ஃபீல் ஆகி அவளுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஜாக்சனுக்கு அப்படியே ஃபால் ஆகுறா. ஸோ இங்கே அந்த ஜோடியுமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்றாங்க. அப்படியே தான் பார்த்திங்கன்னா டேஸஸ் எல்லாம் போகுது. ஸோ இன்றைக்கி ஃபைனலாக ஜங்குக் அண்ட் நம்மளோட ஜிமினோட வெட்டிங். ஸோ வெட்டிங்க்கு நிறைய பேர் வந்திருக்காங்க, ரொம்பவே கிராண்டாக பெரிய சர்ச்சில் கல்யாணம் நடக்குது. ஸோ 2 பேருமே வந்து அப்படியே அவங்க ஒருத்தரை பார்த்து அட்மைர் பண்ணி நின்றுட்டுருக்காங்க. ஸோ இங்கே ஃபாதரும் ரிங்கெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி அந்த சடங்கு எல்லாத்தையுமே பண்ணுறாங்க. கல்யாணத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம தேயோன் அண்ட் தேயோங்கு, ஜாரா, தாரா, ஜாக்சன் அண்ட் ஜெனின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்திருக்காங்க. எல்லாருமே ரொம்ப ஹாப்பி. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஒரு வழியாக நம்ம கல்யாணமும் அப்படியே வந்து முடியுது. ஸோ 2 பேரும் ரிங்கை சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ஸோ இங்கே எல்லாருமே ஹாப்பியாக இருங்க, கிஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கத்துறாங்க. ஸோ ஜிம்மின் அப்படியே லேசாக போய் ஜங்குக்கோட ஃபோர்ஹெட்டில் அப்படியே கிஸ் பண்ணுறாரு. ஸோ ஜங்குக்குமே அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. ஸோ இங்கே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டேய் லிப்பில் பண்ணுவேன் நினச்சானடா நெத்தியில் கொடுத்துட்ட அப்படின்ற மாதிரி எல்லாருமே கத்துறாங்க. ஸோ அவர் சும்மா இருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே ஷையாக வராரு. ஸோ ஜங்குக்கு வந்து ரொம்பவே ஷை டைப்பு, அதனால தான் வந்து லிப்பில் கிஸ் பண்ணால் இவ்வளோ பேர் முன்னாடி எதாவது நினச்சிப்பான்னு சொல்லிட்டு தான் ஜிம்மின் இப்படி பண்ணி பார்ப்போம். கடைசியில் பார்த்தா நம்ம ஜிம்மின் தான் இப்போ ஷையாகி நின்றுட்டுருக்காரு. ஸோ ஜங்குக்கே சிரிப்பு வருது. ஸோ ஜங்குக் டக்குன்னு அப்படியே ஜிம்மினை இழுத்து அப்படின்னு சொல்லிட்டு லிப்பில் அப்படியே ஒரு கிஸ் பண்ணிட்டாரு. ஸோ எல்லாருமே ஆஹா பாருங்கடா தேறிட்டான் நம்ம பண்ணி பையன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்படியே கத்திட்டு இருக்காங்க. ஸோ இங்கே அப்படியே ஒரு மாதிரி கலகலப்பாக அந்த கல்யாணம் அப்படியே நடக்குது. ஸோ கல்யாணம் முடிஞ்ச உடனே பார்த்திங்கன்னா நம்ம தாரா அண்ட் ஜாக்சன் அவங்க 2 பேருமே நாங்களும் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் நெக்ஸ்ட் மந்த் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இங்கே எல்லாருக்கும் ஒரே குஷி, ஆஹா பாடுறா அடுத்த ஜோடி 2க்கும் ஹனிமூன் பேக்கேஜ் ஒன்றா போட்டுற வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அப்படியே கத்திக்கிட்டு இருக்காங்க இங்கே எல்லாருமே. ஸோ இங்கே அப்படியே ஒரு வழியாக ஹாப்பியாக இந்த ஃபங்க்ஷன் அப்படியே முடியுதுரா. தென் ஆஃப்டர் தட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த
டின்னர் அதெல்லாம் முடித்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசி கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு எல்லாருமே கிளம்பிட்டாங்க. ஸோ இங்கே இப்போது நம்ம சீக்குக்கு ஃபர்ஸ்ட் நைட் இல்லையா, ஸோ அதுக்கான வேலைகள் எல்லாம் நடந்துகிட்ருக்கு. ஸோ இங்கே நம்ம ஜிமின் அப்படியே தேவங்க கூட தான் பேசிகிட்டு இருக்காரு. தேவங்க கிட்ட போயிட்டு ஜெனி மேம்க்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிவிட்டு அப்படியே ஜென்னியோட புகழாரம் தான், ஐயோ அவங்களால தான் என் கல்யாணம் நடந்துதுரா, அவங்க தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்ற மாதிரி புகழாரம் சுட்டிகிட்டு இருக்காரு. ஸோ இங்கே தேவங்களுக்கு சிரிப்பு வருது. அந்த மனுஷன் போதும்டா எதுக்கு ட்ரை பண்ணுறேன்னு தெரியுது, எனக்கு ஜெனியை பிடிக்கும்டா, ஆனால் அவங்களுக்கும் எனக்கு பிடிக்கும்னு ஃபஸ்ட்டு சொன்னாங்க, இப்போ அப்படின்னு தெரிலடா, ஒரு வேளை இப்போ போய் அவங்க மனசில் வேறு யாராக இருந்து நான் ப்ரப்போஸ் பண்ணி ஏதாவது இடக்கு முடக்கா ஆகிறதாக்காடா, அதுக்கு தான் சொல்லாமலே இருக்கேன். அவங்களுக்கே இருந்துச்சுன்னா அவங்களாம் வந்து சொல்லட்டோம்டா, அப்புறமேட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம், சரியா, நீ கவலைப்படாதடா, நானும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணுவேன், கவலைப்படாத அப்படின்ற மாதிரி அந்த மனுஷன் அப்படியே ஜிமினோட ஸ்டொமக்லேயே அடிக்கிறாரு. ஸோ ஜிமின் டி ராத்திரிப்போ இதை பண்ணுண்டா, அதுக்குள்ளே இப்படி பண்ணாதடா அப்படின்னு சொல்ல அந்த மனுஷன் அப்படியே சொல்கிறாரு. ஸோ ஆஹா ஆல் த பெஸ்ட்ரா மச்சான், போ கொடி குஞ்சா, இன்னைக்கு உனக்கு படு வேட்டை தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே சிரிச்சுட்டு அங்கே வந்து கிளம்பிட்டாரு. ஸோ ஆஃப்டர் தட் ஜிம்மின்மே ரூமுக்கு போகிறாரு. ஸோ ரூமை பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே ஆல்ரெடி ஜங்குக்கு வந்து அந்த மனுஷன் அப்படியே புக் எடுத்து ஏதோ படிச்சிட்டு இருக்காரு. ஸோ இங்கே ஜிம்மின் அப்படியே உள்ளே போயிட்டு, ஐயோ இதை போய் கல்யாணம் பண்ணி நான் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே தலையில் அடிச்சுட்டு சொல்கிறாரு. ஸோ ஜங்குக்கு டக்குன்னு என்ன ஆச்சு ஜிம்னா, ஏய் இன்னைக்கு என்ன நாள்னு தெரியுமா, ஃபர்ஸ்ட் நைட்டு, இன்றைக்கி போய் புக்கே எடுத்து வச்சுனுவானு, ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டா அந்த மனுஷன் அப்படி சொல்கிறாரு. ஸோ ஜங்குக்கு அதெல்லாம் இல்லை, இது என்ன புக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கை காட்டுறாரு. ஆக்சுவலாக அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 18+ புக்கு, ஃபஸ்ட் நைட்டில் எப்படி பண்ணணுன்ற மாதிரி ஏதோ ஒரு புக்கு சம்திங், அந்த புக்கை தான் அந்த மனுஷன் சீரியஸாக படிச்சிட்ருக்கா அப்படி. ஸோ ஜிமின் அப்படியே ஜங்குக்கு தான் ஒரு மாதிரி பார்க்குறாரு, என்ன எலவுடா இது அப்படின்ற மாதிரி. ஸோ ஜங்குக்கு இல்லை இன்னைக்கு ஃபஸ்ட் நைட்டில் என்ன பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக படித்தேன்டா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. ஸோ ஜிமின் அப்படியே ஓ அப்போ சாருக்கு தெரியாது, தெரியாத, ஆஹா தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே அந்த புக்கை பொறுமையாக வாங்கி அப்படியே தூக்கி வீசுறாரு. ஸோ இங்கே ஜங்குக்கு அப்படியே ஐயோ என்ன கொண்டு காத்திருக்கானோ அப்படின்ற மாதிரி ஒத்து அப்படியே ஒரு மாதிரி அவருக்கு ஒரு மாதிரி பதபடான்னு இருக்கு. அப்படியே பின்னாடி போகிறாரு. ஸோ ஜிம்மின் அப்படியே முன்னாடி ஃபார்வர்ட் ஸ்டெப் பண்ணுறாரு, இவர் பேக் வேலையே போகிறாரு. ஆஹா லட்டு தெரியாதுன்னா நான் சொல்லித்தரேன் தெரிஞ்சுக்கோ, முதல்ல ஷர்ட் எப்படி கழட்டி அப்படி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே ஷர்ட்டோட பட்டனை பட்டன்னு கழட்டி அப்படியே தப்பான்னு வீசி எறிஞ்சிட்டாரு. ஸோ ஜங்குக்கு ஆன்னு பார்க்குறாரு. லைக் ஜிம்மினோட ஆப்ஸ் எல்லாம் அப்படியே தெரியுது. மனுஷன் குள்ளமாக இருந்தாலும் சும்மா சொன்னால் குள்ளமாக இருந்தாலும் ஃபிகர் செம்மையாக இருக்குடான்னு வாங்க பாருங்க, அந்த மாதிரி இருக்காரு மனுஷன். அப்படியே ஜங்குக்கு அப்படியே ஆன்னு பார்த்துட்டு இருக்காரு. ஸோ ஜிம்மின் இப்போ நான் கழட்டினல நீ கழட்டு, நீ கழட்டுறியா இரு நானே கழட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே ஜங்குக்கோட ஷர்ட்டை பட்டன்னு எதுவுமே பொறுமையாக இல்லை கிடுன்னு கழட்டி வீசிட்டாரு. ஜங்குக்குமே வந்து எதுவுமே சொல்ல, அந்த மனுஷன் அப்படியே ஜிம்மின் பாடியை தான் பார்த்துட்டு இருக்காரு. கழட்டிட்டு ஜிம்மின் அப்படியே பார்க்குறாரு. ஜங்குக்கோட பாடியும் சும்மா கிடையாது, நான் மட்டும் உனக்கு சளைச்சவனாடா அப்படின்ற மாதிரி அவரோட பாடியுமே அவ்வளோ அந்த மாதிரி ஹாட்டாக இருக்குது, செம்மையாக இருக்குது. ஜிம்மின் அப்படியே வெச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துட்ருக்காரு அந்த மனுஷன். இதுக்கு முன்னாடியே பார்த்துருப்பாரு, பட் இப்போது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பிகாஸ் ஃபஸ்ட் நைட் இல்லையா, ஸோ அதோட வைபே தனி தான். ஸோ அந்த மனுஷன் அப்படியே ஆன்னு பார்க்குறாரு. ஸோ ஜிம்மின் அப்படியே பொறுமையாக ஜங்குக்கோட ஆப்ஸ் எல்லாம் தொட்டு பார்த்துட்ருக்காரு. ஸோ ஜங்குக்கு என்ன நினச்சாரு தெரில, டக்குரு சிப்புன்னு அப்படியே பிடிச்சி இழுத்து அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ ஜிம்மின்கே ஒன்றும் புரியல, என்ன பண்ணுறான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் ஜங்குக்கு இந்த மாதிரிலாம் பண்ணவே மாட்டார், ஜிம்மின் தான் எப்போவுமே இதெல்லாம் பண்ணுற கேஸு.
ஸோ அந்த மனுஷனுக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஜிம்மனுமே பார்த்திங்கன்னா ஜங்குக்கு அங்கங்கே அப்படி இப்படி கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ ஜங்குக்கு அப்படியே பொறுமையாக ஜிம்மனை அப்படியே பெட்டில் தள்ளி விட்டுட்டு அந்த மனுஷன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஜிம்மனோட சீக்ஸ், ஐஸ், நோஸ்ன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு கிசஸாக வச்சிட்ருக்காரு. ஸோ ஜிம்மனுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. அந்த ஃபீலிங்கே தனி. அந்த மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாரு அவர். லைட்டாக வந்து ஜங்குக்கோட பேரெல்லாம் வேறு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. லைக் மூன் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ ஜங்குக்கும் அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு அந்த மனுஷன் இவ்வளோ நாள் நல்ல பிள்ளையாக இருந்தார், அதெல்லாம் அவருக்கு அப்படியே ஒரு செகண்டில் காணாமல் போயிடுச்சு. அப்படியே பொறுமையாக ஜிம்மன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ ஜிம்மனுமே வந்து ஜங்குக்கு அங்கங்கே வந்து கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் ஃபேஸ் அப்படியே பார்த்துக்கிறாங்க. ஸோ ஜிம்மனும் ஜங்குக்கை பார்க்குறாரு, ஜங்குக்கும் ஜிம்மனை பார்க்குறாரு. ஸோ ஜிம்மன் லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு ஜங்குக்கோட பேண்டில் போய் கை வைக்கிறாரு. ஸோ ஜங்குக்கு அப்படியே ஜிம்மனை தான் பார்க்குறாரு. ஸோ ஜிம்மன்னா என்ன லட்டு பார்த்துக்கிட்டே இருக்கா, அதுக்கப்புறம் அதை தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே பேண்ட் பெல்ட் அப்படியே கழட்டுறாரு. ஸோ ஜங்குக்குமே சிரிச்சுட்டே ஜிம்மனோட பேண்ட்டையுமே கழட்டுறாரு. ஸோ அப்படியே ஜிம்மன்னா இல்லை இல்லை இரு 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 அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. ஸோ ஜங்குக் என்னாச்சு? அவள் பார்க்குறாளே, யாரு? அதான் அவதான். யாரு? அதான்டா இங்கே உட்காந்து ஒரு திம்மா நேரமாக நம்ம கதையை ஊருக்கெல்லாம் தண்டோரா போட்டுட்ருக்காளே, அவள் தான் பார்த்துட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ ஜங்குக்கும் ஆமாம்ல அவள் வேற பார்க்குறா, ஓய் கிளம்பணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. எனக்கு கொஞ்ச நேரம் பார்க்க விடுங்கடா, நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. ஸோ ஃபஸ்ட் டைம் பார்த்துக்கிறேன். ஏய் நீ பார்க்க நானா ஃபேஷன் ஷோவாக காட்டிகிட்ருக்கேன்? ஊரில் எல்லாம் சொல்லி தரலையா அடுத்தவன் பெட்ரூம் எட்டி பார்க்கக்கூடாதுன்னு? மழைதான் போடி அந்த பக்கம். ஆமாம் ஜிம்மன் சொல்கிறது சரிதான், இதெல்லாம் பார்க்கக்கூடாது, சின்ன பொண்ணு கெட்டு போயிடுவேன். கிளம்பு ஃபஸ்ட்டு, சீக்கிரம் ஷட்டரை சாத்திட்டு கிளம்பு. இல்லை ஜங்குக்கா, நான் அடுத்து என்ன நடக்கும்னு சொன்னாதான்டா நீ ஸ்டெப்பே வைக்க முடியும், இல்லைன்னா வெறும் பேண்ட்டு உருவனதோடய நிற்க வேண்டிதான். அதெல்லாம் எனக்கு தெரியும், மூட்டு கிளம்புறியா? இதுக்கு மேலே இங்கே இருக்கக்கூடாது, அசிங்கமாயிடுச்சு. சரி ஓகே, நான் வந்து இதுக்கு அப்படியே ஒரு வீடியோவை போட்டுறேன், நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க என்ன ஆச்சுன்னு. இருந்தாலும் கொஞ்சம் மூளையில் நின்னாது வேடிக்கை பார்க்கலாம். இப்போ கிளம்புறியா இல்லையா நீ? ஓகே ஜிம்னா, ஓகே நான் கிளம்பிடுறேன். ஓகேடா, நான் அதுக்கு ஒரு சின்ன ஷார்ட்ஸ் போட்டுறேன், நீங்கள் அதில் போய் என்ன நடந்துச்சுன்னு பார்த்துக்கோங்க. சரி, அப்படியே பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா நம்ம ஜிம்மன் அண்ட் ஜங்கு கூட லைஃப் அப்படியே தாண்டா ஒரு மாதிரி ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. ஸோ அப்படியே இப்போ ஒரு 11 months கழிச்சு ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜங்குகாவுக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டேட் கொடுத்துருப்பாங்க. லைக் நம்ம ஜங்குகா பார்த்திங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கார். ஸோ அதனால் இன்றைக்கி அவருக்காக வந்து பார்த்திங்கன்னா டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ வீட்டில் எல்லாருமே ஒரே பரபரப்பாக இருக்காங்க, எப்போ வலி வரும், எப்போ வந்து குழந்த பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஜங்குகாவை 2 days முன்னாடியே பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட்டும் பண்ணிட்டாங்க. லைக் லாஸ்ட் மினிட்ல யாரும் இல்லைன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஜிம்மினுமே பார்த்திங்கன்னா அவரோட ஓன் பிஸ்னஸில் நல்லாவே பில்டப் ஆகிருப்பார். தென் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்மளோட தேவாங்குமே அவருக்குமான பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். நம்மளோட ஜாரா அண்ட் டேயுன் 2 பேருமே பார்த்திங்கன்னா ஃபைனல் இயர் கிட்டத்தட்ட முடிக்க போகிறாங்க. எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதிட்டாங்க, ரிசல்ட்டுக்காக வெயிட்டிங். நம்ம ஜங்குக்குமே அவங்க கூட எக்ஸாமும் எழுதியிருப்பார், வீட்டில் தான் இருந்திருப்பார். எக்ஸாமுக்கு மட்டும் ஜிம்மின் கூட்டிகிட்டு போய் வந்திருப்பார். ஸோ அது மாதிரி எக்ஸாம்லாம் எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஜங்குக்கு பேபி பிறக்க போகிற டே, பட் இன்னும் வழியே வரலை அந்த மனுஷனுக்கு. ஸோ எல்லாருமே ஒரு மாதிரி பரபரப்பாக இருக்காங்க. ஸோ டாக்டர் வந்து சிசரின் தான் பண்ணணும், ரொம்ப கிரிட்டிக்கல் பொசிஷனில் இருக்குது, ஆனால் வலி ஏன் வரலன்னு தெரியல, சிசரின் பண்ணணும், சைன் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக பண்ணிடலாம், இல்லைன்னா அவங்களுக்கு எதாவது பிரச்சனை ஆகிடும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ ஜிம்மன் ஒத்துக்கவே மாட்டுறாரு. பட் இருந்தாலும் எல்லாருமே கன்வின்ஸ் பண்ணி ஒரு வழியாக பார்த்திங்கன்னா கையெழுத்தும் வாங்கி கொடுத்தாச்சு. ஸோ இங்கே ஜங்குகாக்கு வந்து லேபர் வால் ஆப்ரேஷன் தேட்டரில் வந்து ஆப்ரேஷன் நடந்துட்டுருக்கு. ஸோ ஒரு 2 hours அப்படியே சும்மா வெளியே பரபரன்னு இருக்காங்க எல்லோரும், என்ன நடக்கும், என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே ஒரு வழியாக பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் முடிச்சுட்டு டாக்டர் வந்து வெளியே வராங்க. ஜங்குகோட ஹஸ்பண்ட் யார்? நான் தான் டாக்டர். என்னாச்சு? கங்க்ராச்சுலேஷன்ஸ், உங்களுக்கு ட்வின்ஸ் பிறந்திருக்காங்க. டாக்டர் உண்மையாவா? அட ஆமாம், கங்க்ராட்ஸ்.
தேங்க்யூ டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்கள் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. ஸோ இங்கே எல்லாருக்குமே ஒரு ஹாப்பி, எல்லோரும் குட் ஜால்ஸாக சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ ஜாரா ஐயோ நான் ஆண்டி ஆயிட்டேனே, நான் ஆண்டி ஆயிட்டேன், ஐயோ நான் ஆண்டி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா ரொம்ப ஜாலியாக இருக்கா. ஸோ இங்கே ஜெனிக்கு எல்லாருக்குமே ஹாப்பி. ஸோ ஜெனியுமே வந்திருப்பாங்க அங்கே, பிகாஸ் தேங்க இருக்க இடம் தானே, ராமன் இருக்க இடம் சீதைக்குன்ற மாதிரி அவங்களும் அங்கே வந்திருப்பாங்க. என்ன என் நிலைமை எப்படி ஆயிடுச்சு. ஓகே அவங்களும் அங்கே வந்திருப்பாங்க. ஸோ எல்லாரும் ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ இப்போ நர்ஸ் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து நீங்கள் உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஜிம்மின் தான் உள்ளே வராரு. ஸோ இங்கே ஜங்குக்கு அப்படியே வந்து படுத்துட்ருக்காரு. ஸோ பக்கத்தில் 2 பேபிஸ் அழகாக இருக்குது பார்க்க. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கேர்ள் பேபி தான். அழகாக இருக்குது 2 பாப்பாவும் அப்படியே ஜங்குவோட பக்கத்தில் வச்சுருக்காங்க. ஸோ ஜங்குக்கு அந்த குழந்தைங்க கூட அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. ஸோ ஜிம்மினா உள்ளே வந்துட்டு லடு நீ ஓகே தானடி, நல்லா இருக்குல்ல, நான் ரொம்பவே பயந்துட்டேன் தெரியுமா. ஜிம்மினா இங்கே பாரு எவ்வளோ அழகாக இருக்குது பாப்பா, எனக்கு நம்பவே முடியல, நமக்கு 2 பாப்பா இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து ஜிம்மின்னு சொல்கிறது காதலே வாங்கல, குழந்தைங்கள பார்த்த ஹாப்பியில் அந்த மனுஷன் அப்படியே பேசிகிட்டு இருக்காரு. ஸோ இங்கே ஜிம்மன் நான் ரொம்ப பயந்துட்டேன், எவ்வளோ கஷ்டப்பட்டது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட நெத்திலே அப்படியே கிஸ் பண்ணுறாரு. ஸோ ஜிம்மினா அதெல்லாம் விடு, இங்கே பாரு உனக்கு பொண்ணு பிறந்திருக்குடா, 2 பொண்ணு இருக்கா, சீக்கிரம் பாருங்க அப்பாவை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே குழந்தைகிட்ட சொல்கிறாரு. ஸோ ஜிம்மினுமே ஹாப்பி ஆகிட்டு குழந்தைங்கள பார்க்குறாரு. ஸோ 2 பாப்பாவுமே பார்த்தீங்கன்னா ஜிம்மின் அப்படியே கையில் தூக்குறாரு. ஸோ ஜங்குக்கு பார்த்து தலையை பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிம்மினுக்கு சொல்லித்தராரு. ஸோ ஜிம்மின் எனக்கு தெரியும்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே தூக்குறாரு. 2 குழந்தையும் அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. ஸோ ரெண்டுமே பார்க்குறதுக்கு அப்படியே நம்ம ஜிம்மின் சாயல்லே இருக்குது. ஸோ ஜங்குக்கிட்ட ஜிம்மன் பாரு என்ன மாதிரியே இருக்கு லட்டு 2ம், ஆனால் இந்த கண்ணு மட்டும் உன்ன மாதிரியே இருக்குது, முட்டை கண்ணு, என்ன கலாய்க்கிற, இல்லைடா உண்மையாக தான் சொல்கிறேன், பாரு அழகாக இருக்குல்ல, 2மே அழகாக இருக்குது, ஐயோ என் லட்டு குட்டிங்க மாதிரியே இருக்கீங்க, ஏய் நான் மட்டும்தான் லட்டு, சரி லட்டு நீ மட்டும்தான் லட்டு, 2 என் பூந்தி போதுமா, ஓகே ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் அப்படியே குழந்தைய பார்த்துட்டே இருக்காரு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மற்றவங்க எல்லாருமே உள்ளே வந்துட்டாங்க. ஸோ ஜங்குக்கோட அம்மா அப்பா வந்து ஜங்குக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி இல்லையா அவங்களுக்கு. ஸோ ஜங்குக்கிட்ட நீ எப்படி இருக்க, ஓகேவா, எல்லாம் ஃபைன் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லோரும் விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இங்கே ஜிம்மினோட பேரண்ட்ஸு குழந்தைய வாங்கி அப்படியே சும்மா கொஞ்சம் ஐயோ என் பேத்தி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் குளிஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ ஜங்குக்கோட பாட்டிக்கு உங்க கல்யாணத்தில் விருப்பம் இல்லை, ரொம்ப கோவமாக தான் இருந்திருப்பாங்க. பட் இப்போ குழந்தைங்கள பார்த்தோன்னே கேள்வி மனசு மாறி விட்டது. அதுவுமே குழந்தைங்கள தூக்கிட்டு அச்சோ என் ராசாத்தி என் பேத்தி எப்படி இருக்காளுங்க, ஐயோ 2 கண்ணாட்டம் இருக்குதே, பட்டு எல்லாம் என் கண்ணே பட்டுரும் போல, கண்ணு பீ கண்ணு பிசஸ் கண்ணு எல்லாம் பட்டு அதையணும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு டிஷ்டியெல்லாம் சுற்றி போட்டுருக்காங்க. ஸோ இங்கே எல்லாருமே அப்படியே சிரித்து பார்த்துட்டு இருக்காங்க அந்த பாட்டியை. பிகாஸ் இவ்வளோ நாளுமே பாட்டி திட்டிக்கிட்டே இருக்கும் ஜிம்முனை. ஸோ இன்னைக்கு குழந்தைங்கள அப்படி கொஞ்சம் எல்லாருமே ஹாப்பியாக பார்த்துட்ருக்காங்க. ஸோ பாட்டி நான் ஜங்குகாவை வளர்த்த மாதிரியே என் பேத்திங்களையும் வளர்க்க போகிறேன், யாரும் வரக்கூடாது, என் பேத்திங்களை நான் தான் வளர்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி அப்படியே கத்துது. ஸோ இங்கே எல்லாருமே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கத்துறாங்க. எங்கே ஜிம்மன் ஜங்குக்கு மாதிரியே குழந்தைங்களையும் ஆக்கிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கத்துறாங்க. ஸோ அந்த பாட்டி அப்படியே பார்க்குது. ஜங்குக் தான் பாட்டி நீயே இப்போ குழந்தைய கூட இங்கே வச்சிரு பாட்டி, குழந்தைக்கு நர்ஸ் வந்து ஊசி போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறாரு. ஸோ பாட்டியும் அதெல்லாம் எனக்கு தெரியும்டா, நான் 4 புள்ள பெத்தவ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ ஜங்குக் தான் அப்போ அம்மா உனக்கு அக்கா தங்கச்சிலாம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஸோ ஜங்குக்கோட அம்மா இல்லையடா. அப்போ பாட்டி சொல்லுது நான் சும்மா சொன்னேன்டா, ஏதோ ஒரு பழமொழி அது கூட சொல்லக்கூடாதா, என்ன கலிகாலம் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய அப்படியே அங்கே கீழே வச்சுட்டு போகிறாங்க. ஸோ ஆஃப்டர் தட் பார்த்தீங்கன்னா இந்த பெரிய தலைங்கெல்லாம் வெளியே போயிடுச்சு.
ஸோ ஜங்குக்கோட அம்மா அப்பா அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பாட்டி கூட வெளியே வந்துட்டாங்க. தென் ஜிமினோட அம்மா அப்பா போயிட்டு பில்லெல்லாம் பே பண்ணுறதுக்காக அவங்க வந்து பில் கவுண்டர் வரைக்கும் போயிட்டாங்க. ஸோ இங்கே உள்ள பார்த்திங்கன்னா நம்ம ஜெனி, டேயாங், ஜாக்சன் அண்ட் தாராவுமே வந்திருக்கா ஜங்குக்கோட பாப்பாவை பார்க்கறதுக்காக. அண்ட் டேயும் ஜாரா எல்லாருமே பார்த்திங்கன்னா அப்படியே வந்து லைக் எல்லாருமே ஒன்றா நின்று பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ தாரா அண்ட் ஜங்ஷன் 2 பேருமே பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆகிடுச்சு, ஓகேங்களா. ஸோ தாராவும் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா 6 months வந்து ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கா. ஸோ ஜங்குக் தான் நெக்ஸ்ட்டு உனக்கு தான் குழந்த பிறக்க போகுது தாரா அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ தாராவும் ஆமாம் ஜங்குக்கா எனக்கு தான் பிறக்கும், நம்ம சம்மந்தி ஆகிடலாம் விடு, என்னால் உனக்கு கல்யாணம் தான் பண்ண முடியல, சம்மந்தியாவது ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே ஜங்குக் ஷோல்டர்லேயே அடிக்கிறா. ஸோ ஜிம்மினுக்கு செம்ம பொசஸாக இருக்குது. அது இன்னமும் தெரில, தாரா கூட பேசினா மட்டும் அந்த மனுஷனுக்கு மூக்கு வேத்துரும். அதெல்லாம் முடியாது, என் பிள்ளைங்களெல்லாம் ஓ பிள்ளைகளை கட்டி வைக்க மாட்டேன், வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே சொல்கிறாரு. ஸோ இங்கே எல்லாருமே அப்படியே சிரிக்கிறாங்க. ஸோ இப்போது தேங் தான் சரி ஓகே எல்லோரும் குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் கூப்பிட்றாரு. ஸோ எல்லோரும் ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா அப்படியே ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக நிற்கிறாங்க. லைக் ஜங்குக் கையில் ஒரு பாப்பா அண்ட் ஜிமின் கையில் ஒரு பாப்பா. தென் ஜாரா தேயுன்னு பார்த்திங்கன்னா ஜங்குக் பெட்க்கு அந்த சைடு நிற்கிறாங்க. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஜெனி நிற்கிறா. ஸோ இந்த சைடு பார்த்திங்கன்னா ஜிம்மின் பக்கத்தில் வந்து ஜாக்சன், தாரா அண்ட் தேங் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரமாக நின்று எல்லாரோட ஃபோட்டோவே எடுக்கிறாரு, அப்படியே ஃபோட்டோ எடுக்கிறாரு. ஸோ ஃபோட்டோ எடுக்க சொல்ல ஜாக்சன் தான் மச்சான் நம்ம செட்லேயே நீ மட்டும்தான் நல்லா அப்படி கல்யாணமே பண்ணாமல் லவ்வும் பண்ணாமல் இருக்க, பேசாமல் இவனை கல்யாணம் பண்ணிக்கோயாண்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ உடனே தேங்க திரும்பிட்டு ஆள முடியாதுடா, எனக்கு பொண்டாட்டி இருக்குது, மூட்டு ஃபோட்டோவை பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படி கத்துறாரு. ஸோ இங்கே எல்லோரும் எதோ பொண்டாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்க்குறாங்க. ஸோ இங்கே ஜெனி அப்படியே லேசாக சிரிக்கிறா. ஸோ ஜங்குக் தான் ஆஹா என்ன ஜெனி மேம் செட் ஆகிடுத்து போலையே, ஜங்குக் அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படி சொல்கிறாங்க. ஸோ இங்கே பாப்பா ரெண்டும் லைட்டாக சிரிக்குது. ஸோ எல்லாருமே சீஸ் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ எடுக்கிறாருடா. ஸோ அப்படியே இந்த ஷார்ட்டை வந்து முடிச்சுக்கலாம். ஸோ ஹாப்பி என்டிங். ஸோ வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன், தெரில ஃபஸ்ட் டைம் ஒரு பிஎல் ட்ரை பண்ணியிருக்கேன். லைக் நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிது எனக்கு இந்த பிஎல்க்கு. உருப்படியாக ஒரு விஷயம் பண்ணியிருக்கேன் போல இருக்குது எனக்கு தெரிஞ்சு. ஓகே ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் தட். அண்ட் நெக்ஸ்ட் பிஎல் ஷாட் யாருக்கு போடலான்றதையும் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு போட ட்ரை பண்ணுறேன். எனிவேஸ்டா வீடியோ கிடைச்ச வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பை பை ஆல் சடங்கியாமி.